மரத்தை கனிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தன் கிரகத்தை தடவிய பச்சை புயல் மெச்சல் தகு பொருள் பட்ச தொடர்ச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பலம் வைத்து பைரவி தீக்கொட்க நடிக்க கழுகொடு கடுதாட தீக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதி புக்கு பிடியன முதுகூகை கொற்பாற்றவனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பரபல பெருமாளே குத்துப்பட ஒத்த பரபல பெருமாளே கொத்துப்பட ஒத்த பரபல பெருமாளே என்று முருகப்பெருமானை வணங்கி சரி முருகனை கூப்பிட்டாச்சு. முருகன் கையில இருக்க வேலை கூப்பிடணுமா இல்லையா? வேதாள பூதமொரு காணிகாராத்திரிகளும் பெங்களூரு பசாசகனங்களும் வெங்கடுகுடன் கொடி பறந்து செம்புவனத்தில் வெம்பசி முடிக்க வந்து ஆதாரகமடமும் கணவன வியாழமும் மடக்கியதடக்கிரியலா அகில நடமிடும் நெடும் தானவ நிறந்த செய்யருந்தி புறந்தவை தாதா மலர் துணை பழனி மலை சோலை மலை தனி பெருங்குன்றேரகம் தனிக்கு செந்தூரிடுகலியாவினன் குடி தடங்கடல் இலங்கையதனில் போதார் மொழில் கதிர் காமதளத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை மேலே என்று முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலை வழங்கி அடுத்ததான் மயில கூப்பிடணுமா வேண்டாமா? கூப்பிடணும் இல்ல தடக்கொற்றவேல் மயிலே இடதீரத்தனிவிடில் வடக்கு கிரிக்கு அப்புறத்து நின் தொகையில் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே திரிகுவையே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும். மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஊருன்னா அது கண்ணம்பளைந்த ஊர். ஏன்னு கேக்குறீங்களா? நான் உங்களுக்கெல்லாம் அருள் செய்யறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கோவில்ல உட்கார்ந்து தன்னுடைய கருணையை உங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறானே, இதுவல்லவா ஒரு ஊர் இல்லையா? கொண்டு இங்கே கோவில் கொண்டு அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னா இதை விட என்ன சிறப்பு வேணும் கண்ணம்பளே இல்லையா? சொத்து பத்துக்கள் சேர்க்கிறது புண்ணியம் கிடையாது இல்லையா? நம்ம தலைமுறைக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? நான் நல்ல விஷயங்களை செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். அதுதானே நல்ல விஷயம் இல்லையாமா? அப்படிப்பட்ட புண்ணியத்தை இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செஞ்சிருக்கிற காரணத்தினால்தான் அந்த புண்ணியத்தின் பலனாக முருகப்பெருமான் வந்து இங்கே அமர்ந்து உங்களுக்கு எல்லாம் அருள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்குவதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். எங்களுடைய சிவசக்தி சொல்லரங்கம் பட்டிமன்ற குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தைப்பூச திருவிழா அருமையான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இல்லையா? என்ன பட்டிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி சரிங்களா? இதுக்கு நாம பதில் சொல்லணும். நான் வந்து நடுவால உட்கார்ந்துட்டு இருக்கேன். நடுவால உட்கார்ந்துட்டு இருக்கனால நான் நடுவர் கிடையாது சரிங்களா? இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மகிழ்ச்சிங்கிற திருமணத்துக்கு பின்புதாங்க மகிழ்ச்சி, கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க சந்தோஷமே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கோஷ்டி வந்திருக்கு. 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க மகிழ்ச்சி, கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க சரிங்களா? இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணை போய் பார்த்தேன். நான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன், அம்மா
நம்மளே எதுக்குமா பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நான் அந்த பொண்ணு சொல்லுச்சு, ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்காரில் பொட்டுன்னு உயரக்கூடாது பாருங்க, அதனால பொட்டு வைக்கிறோம். என்னடா புது கான்செப்டா இருக்குதே அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அடுத்ததா ஒரு வீட்டுல சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேத்துக்கு சண்டை. அப்ப என்னாச்சுன்னா, நான் போய் என்ன விஷயம்ப்பா நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி அங்க போனேன். அங்க சொன்னாங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை கட்டிட்டு புருஷன் எங்கேயும் போய். உடனே இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட தம்பி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, டேய் தம்பி, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடு போலீஸ் ஸ்டேஷன்ல, எல்லா பக்கம் போஸ்ட் விடு. அவன் கேட்கிறான், அக்கா தொலைஞ்சு போனது மச்சான் தானே, நீ எதுக்கு தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி சொல்லணும். ஒண்ணு இல்லை, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு மட்டும் நீ கம்ப்ளைண்ட் கொடு, போஸ்ட் விட்டு, உங்க அப்பா மச்சான் தன்னால தெரியும். முன்னாடியே புரிஞ்சுச்சா, இருந்தாலும் பரவாயில்ல, விஷயத்தை நான் சொல்லி தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படியே ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. என்னன்னா, ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரோட பொண்டாட்டி காணாம போய் 3 மாசம் ஆச்சு. அவர் கேட்கிறாரு, அதுக்கு நீ ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு? அவர் சொல்றாரு, அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க, எனக்கு பார்த்தா வயிற்றுச்சலா இருக்குது, அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்படி ஒரு பக்கம் போகுது. வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இல்லைங்களாமா? முன்னையெல்லாம் பார்த்தோம்னா, இப்பெல்லாம் போனோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனவன் என்ன பண்ணான்னா, பொண்டாட்டி காணா போனா கூட ஜாலியா இருக்காங்க, போனு காணா போனா பதறான். ஐயோ போன காணான்னு பதறாங்க இல்லைங்களா? வாழ்க்கை இப்படி நாளுக்கு நாள் எப்படி போகுதுன்னா, ஒவ்வொரு மாற்றங்களை நோக்கி போயிட்டே இருக்கு இல்லைங்களாமா? அடுத்தா பாருங்க, இன்னொரு வீட்டுல என்ன நடக்குதுன்னா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தையே பிறக்கல. அதுக்கு மாமியார் கேக்குறாங்க, ஏம்மா 10 வருஷம் ஆச்சு, இவ்வளவு நாளா குழந்தை பிறக்கல. அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துருச்சு அந்த அம்மா. உடனே 10 வருஷம் ஆச்சு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு. உடனே அந்த அம்மா சொல்லுது, ஆமா நானாச்சும் என்னோட சொந்த முயற்சியில குழந்தைய பெற்றுட்டேன், உன் மகனை நம்பிட்டு இருந்தா அதுவும் கிடைக்காது. இது ஒரு வாக்கில் இப்படி போகுது. இப்படி அன்னாடு ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு பக்கம் போயிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் என்ன சொல்லி பேச வந்திருக்காங்கன்னா, குடும்ப வாழ்க்கை எப்படியோ போகுதுங்க, எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க சந்தோஷம் அப்படின்னு 3 பேர் பேசுறாங்க. இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சந்தோஷம்னு சொல்றாங்க. இதுக்கு தீர்ப்பு யாரு சொல்லணும்னா, முருகப்பெருமான் தான் வரணும் இல்லையா? ஏன்னா முருகன் வந்து தமிழ் கடவுள் இல்லையா? தமிழ் கடவுளை இங்க வச்சுட்டு நான் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதனால முருகப்பெருமான தான் கூப்பிடணும். கூப்பிடலாம ஒரு பாட்டு பாடி, சத்தியம் சிவம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவனாலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன், அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன், அண்ணல் உறவுக்கென்று உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன், பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கனிமரம் கொய்து விட்டான். இல்லைன்னா இந்த தடவையாவது நல்லா பேசுவாங்களா பார்க்கணும்னு. சரியாம்மா? என்ன நினைச்சிட்டு தம்பி என்ன கூப்பிட்டாரோ தெரியல, தம்பி மாட்டுக்கு எங்க 3ஆவது தடவை கூப்பிட்டுருக்காரு வேற. அதனால தயவு செஞ்சு அவர் நல்லபடியா காப்பாற்றணும், அவர் அவர் அதாவது அவரோட பேரை நல்லபடியா காப்பாற்றணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பட்டிமன்றத்தை நாங்க துவங்குறோம். இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு இல்லைங்களாமா? இப்படிதான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் பேச போனேன். முதல்ல என்ன கூப்பிடும் போது நான் சொன்னேன், வரமாட்டேன். அங்கே என் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க, நான் வரமாட்டேன்.
கூப்பிட வந்தவர் அவர் கேட்க மாட்டேங்க, இல்லம்மா நீங்க வந்தேதான் ஆகணும், எத்தனை பட்டிமன்றத்தில் நீங்க போய் பேசணும், கண்டிப்பா நீங்க வந்தேதான் ஆகணும், அங்கெல்லாம் என் பேச யாருமே கேட்க மாட்டாங்க, நான் வர மாட்டேன், இல்லம்மா நீங்க வந்ததே ஆகணும் கூட்டிட்டு போறேன். அங்க போய் என்ன ஆகி போச்சு, சரி குறுந்தொகை 10 பாட்டு 8 தொகையில எடுத்து விடுறேன், ஏன்னு கேட்டா பெருந்தொகையும் வாங்கிட்டேன், வேற வழி இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறேன். அங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு 100 பேர் கல்யாண மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு வர்றாங்க பக்கத்துல. வந்துட்டு என்னை அப்படியே தள்ளிட்டே வர்றாங்க, தள்ளிட்டே வந்து ஓரமா தள்ளி கொண்டு போய் விட்டாங்க. நான் தாண்டி அனாதே நின்று பேசிட்டு இருக்கேன். அண்ணே எல்லாம் என்னங்கிறாங்க, பாரு இந்த அம்மா யார் பத்த புள்ளியோ தனியா நின்று பேசிட்டு இருக்கு. ஒரு பாட்டியம்மா வந்தாங்க, நான் சொல்லி ஏம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பேசுறாங்க, தனியா ஒரு ரூம் தனியா இருக்குமா, அங்க போய் உட்காந்து பேசணும், ஒரு பிரச்சனையே இல்லை, ஃபேன் எல்லாம் போட்டு விடுறாங்க. இப்படி பேச போற இடத்துல இப்படி எல்லாம் ஒரு காமெடி நடக்குது. போன வாரம் ஒரு பக்கம் போயிருந்தோம், இல்லம்மா ஞாபகம் இருக்கா உனக்கு, ஒரு மைக் மறக்கவே மாட்டேன், ஹலோ அப்படின்னு கூப்பிட்டோம், ஹலோ அப்படின்னு, ஹலோ அப்படின்னு கேட்டா லோ அப்படின்னு, ஹலோ அப்படின்னா லோன்னு, என்னடா மைக்குதுன்னு சொல்லி, தம்பி மைக்கார தம்பி வந்து இதை கொஞ்சம் சரி பண்ண தம்பி நான் கூப்பிடுறேன். அவன் வந்து இதையெல்லாம் கட்டினா இதையெல்லாம் கட்டுறான், இதையெல்லாம் கட்டிப்பாட்டு, மைக்கு நல்லா தான் இருக்குதுங்க, ஸ்பீக்கர் தான் சரியில்லைன்னு போயிட்டான். என்னை சொன்னதான் நினைக்க கூடாது நீங்க. அப்படி பேச போன பக்கமெல்லாம், பட்டிமன்றம் நடத்த போற பக்கமெல்லாம் ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஒரு சில பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க போனதுக்கு அப்புறமா குழிதான் தோண்ட ஆரம்பிப்பாங்க, எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறான்னு எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். பந்தக்கால் நட போறாங்களா, இந்த குழி எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாம நாங்களா தகச்சு போயிருப்போம். அப்படியெல்லாம் பல சூழ்நிலைகளை கடந்து அக்கா பறிச்சுக்கிட்டே இருக்காங்க. பல சூழ்நிலைகளை கடந்து நாங்களும் பட்டிமன்றத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா இங்க அப்படி இல்லை, அன்பான மக்கள் வந்த உடனே எங்களை நல்லா உபசரிப்பு பண்ணி கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு, ரெடியாக ஒரு பக்கம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்து, சாமி கும்பிடுற கூட்டிட்டு போய் சாப்பிட்றதுக்கு எல்லாம் தயாரா வச்சு, இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கண்ணம்பாளையம் மக்கள் எங்களுக்காக செஞ்சிருக்காங்க. அது நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். முன்பு அப்படின்னு பேசுறதுக்கு முதல்ல பேராசிரியர் பிரேம் கண்ணதாசன் வந்திருக்காங்க. தேரூர் தமிழ் கல்லூரியில பேராசிரியரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்னோட பட்டிமன்றங்களை தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். நல்லா பேசக்கூடிய நல்ல நகைச்சுவை பேச்சாளர். பேச பேச குடலெல்லாம் வெளியில வந்து உங்களுக்கு விழுந்துடும், அந்த அளவுக்கு நகைச்சுவையா பேசுவாரு. நிறைய பேர் அப்போ பயந்துட்டாங்க, அக்கா உங்களுக்கு குடல் எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சு, அப்படியெல்லாம் கிடையாது. குடல் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ள போயிடும், உங்ககிட்டே தான் இருக்கும், ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் நீங்க, சரிங்களா? ஆமா, பேரு செல்ல பேர் இந்த பழனி மலை ஆண்டவன் கையில வச்சாச்சு. ஏன்னா குடலூர் பேர் வச்சிருக்காங்க. ஐயோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்என்எம்பி கல்லூரியில பேராசிரியர் இருக்கக்கூடிய மகாலட்சுமி என்னுடைய தோழி. புதுசா பேச வந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பட்டிமன்றங்களையும் சிறப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக என்னுடைய மாணவன் மதன் பாரத். ஏன்னா காலேஜ்லயே சொல் பேச்சு கேட்க மாட்டான், என்ன பேசுறாலும் எதிர்த்து பேசுவான். இப்ப வந்து பட்டிமன்றத்துல வேற உட்கார்ந்துட்டு நான் என்ன பேசுறேன்னு சரி, பேச்சாளரா இருந்தாலும் ஏந்து பேசுறான், நடுவரா இருந்தாலும் ஏந்து பேசுறான், என்ன பண்றேன்னே எனக்கு தெரியல. அப்படி ஒரு மாணவனா இருக்கேன். சரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்புதான் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க. திருமதி லீலாவதி நிறைய பட்டிமன்றங்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல நடுவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2வதாக அமைப்பாளராகவும் இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவேங்கடம் சாமி. இவர் வந்து அக்குப்ரெஷர் மருத்துவரை பெறுகிறாரு. ஆமா பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கூப்பிட்டு போட்டிருக்காரு, அரசியல் நிக்கிறாரு நீங்க நினைச்சு கூடாது, சரிங்களா? தெரியாம அப்புறம் எப்படியோ நல்லபடியா உட்கார வச்சு போட்டு போட்டுருவாங்களா? சரி, திருவேங்கடசாமி அவர் பேரு, ஓய்வு பெற்ற ஆசிரியர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வதாக இருக்கக்கூடியவர் என்னுடைய அன்பு தங்கை புவனேஸ்வரி. தொடர்ந்து என்னுடைய பட்டிமன்றங்களை பேசிக் கொண்டிருப்பவர். திருப்பூர் பொண்ணு, தகட்ட பேசுவாங்க, அப்படிதான் அவங்களும் சொல்லுவாங்க. தகட்டுமான நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஆக இவங்க 6 பேரும் இப்ப பேசுவாங்க. நடுவரா இருந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால நான் தீர்ப்பு சொல்ல போறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க? எந்த பக்கம் கைதட்டல் அதிகமா வருதோ அந்த பக்கம் தான் நான் தீர்ப்பு சொல்வேன். அப்ப தீர்ப்பு உங்க கையில தான் இருக்கு, சரிங்களா? என் கையில எதுவும் கிடையாது. ரைட்டா? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ஜோரோட தடவை கைதட்டுங்க பார்க்கலாம்.
சரி பட்டிமன்றத்துக்குள்ள போயிடலாம். சத்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே பக்தி பெருகிட பக்தி கடலென வருவேன் நான் வருவேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா அதிபதியே சரவணனே குருபரனே குருநிதியே பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது வருவாய் புகழே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. போன 27ஆம் தேதி தான் எங்கள் கைலை புனிதர் எங்கள் அடிகள் பெருந்தகை பரதாசர் அடிகளார் அவர்களுடைய நான்மங்கல விழா. இந்த அடிகளுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி உண்மையிலேயே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது கிடைப்பது தாலாட்டு. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது கிடைப்பது தாலாட்டு, இறக்கும் பொழுது கிடைப்பது நீராட்டு. இடையிலே எங்களை போன்ற பேச்சாளர்களை வாழ வைப்பது உங்கள் கைத்தட்டல் என்கின்ற பாராட்டு. படிப்புக்கு ஒரு பாளையம், பாசத்திற்கு ஒரு பாளையம், அதுதான் எங்கள் கண்ணம்பாளையம். அருமையான ரசிகர்கள் பாத்தீங்களா? நான் பேச எப்படி கை தட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னாக்கா, நான் பேசும்போது அழகா கையை தட்டுறீங்க. இந்த கோபி பக்கத்துல ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க, நான் பேசிட்டே இருக்கேன், யாருமே கை தட்டல. நான் சொன்னேன், அம்மா முடிஞ்ச கைய தட்டுங்க, இல்லன்னா முன்னாடி இருக்கிறவங்க முதுகையாவது தட்டுங்கன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இந்த லீலாவதி அக்கா மாதிரி ஒரு பொண்ணு ஒரு திருமணத்துக்கு முன்னாடி தாங்க ஆண்டி கோலத்துல வேற இருக்கிறாரு. ஆமாங்க, பட்டிமன்றம் நடத்துற அன்னைக்கு என்ன ஐயாவை எல்லாம் நினைச்சு பாருங்க. உண்மையிலேயே எங்க ஐயாவெல்லாம் ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்காருங்க, சேலம் பக்கத்துல. பேசி முடிச்சுட்டு இத்துடன் எனது பேச்சை முடிக்கிறேன்னு சொன்னாரு. கூட்டத்துல இருந்து ஒருத்த வந்து, ஐயா இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்க ஐயா. எங்க ஐயாவுக்கு ஒரே சந்தோஷம், ஆகாட்டு மறுபடியும் பேசுறாரு. இத்துடன் பேச்சை முடிக்கிறேன்னுங்கிறாரு. மறுபடியும் வந்த மேல இன்னொரு 5 நிமிஷம் பேசுங்க ஐயா. ஐயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மறுபடியும் பேசி முடிச்சுட்டு முடிக்கிறேன் குடுகுடுன்னு ஓடி வந்துட்ட மேல. இவரு சொன்னாரு, ஏன் தம்பி என் பேச்சு அவ்வளவு பிடிச்சுதாங்க, வீட்டுல பொண்டாட்டி புடுங்கலத்தை விட உன் புடுங்கல் எவ்வளவோ பரவாயில்லையா, பேசியா. நடுவர் அவர்களே, உலகத்தை ரசிக்க வேண்டும் என்றால் திருமண வாழ்க்கையில் இரு. உலகமே உன்னை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமணத்தை தவிர்த்து தனியாளா இரு. அது உதாரணம் வாஜ்பாய் ஐயாவோட போட்டோலாம் வச்சிருக்காங்க பாருங்க. அவரால் ஒரு பாரத பிரதமராய் அடல் பிகாரி வாஜ்பாய் உயர்ந்தாருன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கல்யாணம் இல்லாதனால உயர்ந்திருக்காரு. அப்புறம் ஏன் பண்ணி கல்யாணம் போய் பண்ணிட்ட சொல்ற பாருங்க. பண்டிகை என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. பண்டிகையானா என் பையன் என்ன யோசிக்கிறான், எந்த கடையில துணி வாங்கலாம், என் பொண்டாட்டி நினைக்கிறான் எந்த கடையில நகை வாங்கலாம், நான் நினைக்கிறேன் எவங்கிட்ட கடன் வாங்கலாம். சார், கல்யாணத்துக்கு முன்னாடி சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி இருந்தேன், இப்ப பாளையங்கோட்டை பன்னிக்குட்டி மாதிரி ஆயிட்டு. அப்படியே பர்சனாலிட்டியா இருந்தேன், இப்ப முனிசிபாலிட்டியா ஆயிட்டேன். முனிசிபாலிட்டி ஐடியா? ஆமாங்கம்மா. இப்போ நீங்க பட்டிமன்றம்னு சொன்னாங்க அக்கா. நான் சிங்காநல்லூர்ல பஸ் ஏறி இந்த திருப்பூர் பஸ் ஏறி இறங்கிக்கலாம் பாப்பம்பட்டி பிரிவுலன்னு சொல்லி ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன்.
சீட்டுக்கு முன்னாடி சீட்ல 2 பொம்பளைகளுக்கு ஒரே சண்டை. சிங்கநல்லூர் தாண்டி நம்ம பைபாஸ் தாண்டி வருது, 2 பேருக்கு ஒரே சண்டை. நான் என்ன பண்ண, இந்த பேப்பர்ல என்ன பேசலாம், எப்படி பேசலாம் எழுதிட்டு வர. இந்த பொம்பளைங்க விடாம ஒரே டென்ஷன். என்ன சண்டைனாக்கா ஒண்ணுல சிம்பிள் சண்டை பாருங்க. ஒருத்தி என்னங்கிறா, ஏய் காத்து விசி விசின்னு வருது, ஜன்னலை சாத்து, ஜன்னலை சாத்து, நீ காத்து வந்தா நான் செத்து போயிடுவேன், ஜன்னலை சாத்துங்கிற ஒருத்தி. பக்கத்துல ஒரு அம்மா, ஜன்னலை தர, எனக்கு உப்பசம் ஆகுது, காத்து வராட்டி நான் செத்துடுவேன், ஜன்னலை தர. ஒருத்தி சாத்துங்கிறா திறங்கிறா, எனக்கு ஒரே மண்டை பிச்சுக்கிச்சு. முதலாவது இந்த கவர்மெண்ட் பஸ்ல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப வெட்டிட்டு சாகணும்னு இப்படி ஏத்தி இறக்குற மாதிரி வச்சிருக்கானுங்க ஜன்னலை. நான் டென்ஷன் ஆகி, அண்ணா டிரைவர் அண்ணா, என்ன தம்பி அண்ணா ஒரே பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை அண்ணா? ஜன்னலை சாத்த உரிச்சு சாவேங்கிறான், ஜன்னலை திறந்த உரிச்சு சாவங்கிறான், என்னங்க பண்றதுன்னு. அந்த டிரைவர் அந்த சரஸ்வதி ஆஸ்பத்திரி எல்லாம் தாண்டி பஸ் நிப்பாட்டிட்டு, தம்பி 1/2 மணி நேரம் ஜன்னலை சாத்து உரிச்சு சாவட்டும். 6 பொண்டாட்டி ஒண்ணு, 2 ஏன் பொண்டாட்டி தான். பாத்தீங்களாமா குடும்பம் எப்படின்னு சொல்லி. அக்கா இவங்க சொல்றாங்க திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒண்ணுமே இல்லைங்க. என் சம்சாரா தாய்மாமன் பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேனுங்க. ஐடில வேலை செய்யறான், 45,000 சம்பளம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி 45,000 சம்பளம் வாங்குற புள்ள, கம்ப்யூட்டர் படிச்ச புள்ள, சமையலும் சேர்ந்து படிச்சிருப்பான்னு நினைச்சேன். நவரசமா வருவான்னு நினைச்ச சம்சாரா கடைசி ஒரு புளி ரசம் கூட வைக்க தெரியாத உறுதியே. கல்யாணம் ஆயிங்கம்மா, 1 வாரம் புது மாப்பிள்ளை, அது புது பொண்ணு. மாமா உங்களுக்கு என்ன சமைச்சு வைக்கிறதுக்கோ என்ன? ஆஹா அபிநய சரஸ்வதியே, எனக்கு இந்த குழிப்பணியாரம் ரொம்ப பிடிக்கும், பண்றியான்னு. சரிங்க மாமான்ட்டான். நான் பேரூர் அடிகளார் கல்லூரிக்கு போயிட்டு மத்தியானம் லீவை போட்டுட்டு வீட்டுக்கு போலாம்னுட்டு 12 மணிக்கு போன் வருதுங்க. நான் நினைச்சேன் ஆஹா குழிப்பணியாரம் செஞ்சுட்டான். தொட்டுக்க தேங்காய் சட்னி வேணுமா, இல்ல தக்காளி சட்னி வேணுமா, இல்ல புதினா சட்னி வேணுமான்னு கேப்பாலாட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு ஒரு நினப்புல போன் எடுத்து அளவா கண்டு சொல்லுன்னு. அவ சொன்னா, மாமா குழிப்பணியார கேட்டீங்கல்ல, ஆமா அதுக்கு எத்தனை அடி குழி தோன்றதுங்கோ. நான் சொன்ன, அடியே 6 அடி குழி தோண்டி என்ன போடு, உன்னை கட்டணம் பாத்தியா? எங்கீங்க மகிழ்ச்சி? உண்மையிலேயே இந்த ஊருக்கு நான் பட்டிமன்றம் பேச வரேன்னு சொல்லிட்டு கணபதி சில்க்ஸ் நம்ம டவுனால் இருக்க ஒப்பனக்கார வீதியில கணபதி சில்க்ஸ்ல போயக்கா முந்தா நேத்து இந்த சட்டைக்கு ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும். எடுத்துட்டு போயிட்டேன். எங்க வீட்டுல எங்க பரம்பரைய டெய்லர் பரம்பரை. எங்க அம்மா, எங்க பாட்டி, என் சம்சாரம், என் பாட்டி எல்லாம் அந்த காலத்திலேயே பாக்கியராஜ் கலர் பெல்ட்ஸ் பேண்ட் அதுதான் தைச்சு கொடுக்கும். அப்படி ஒரு பரம்பரையில பாக்கியராஜ். நான் என்ன பண்ணிட்டேன், அவசரத்துல எடுத்தவன் ஒரு அளவு பெருசா எடுத்துட்டு போயிட்டேனுங்க. 2 சென்டிமீட்டர் அளவு பெருசா எடுத்துட்டேன். கூட்டத்துல என்ன பண்றது, எனக்கு ஒரு சந்தேகம், வீட்டுலதான் டெய்லர் இருக்கிறாங்கன்னு சொல்லி என் பாட்டி கிட்ட போய் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படின்னு, பாட்டி கண்ணம்பாளையத்துல பட்டிமன்றம், இந்த பேண்ட கொஞ்சம் 2 சென்டிமீட்டர் கட் பண்ணி தைச்சு கொடுன்னு. என் பாட்டி அதெல்லாம் முடியாது, நான் டிவி பார்க்கணும் போடான்றுச்சு. எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஏண்டா இந்த வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா, என்னால முடியாது போடான்றுச்சு. என் மனைவி கிட்ட கேட்டேன். அவ ரசமே வைக்கிறது குழிப்பணியாரத்துக்கே எத்தனை அடி குழின்னு கேட்டவோ, அவகிட்ட பேண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்ட்டு வேண்டான்னு மூடி வச்சுட்டு போய் படுத்துட்டனுங்க. எங்க பாட்டி என்ன நினைச்சாங்க, பாவம் ஒத்த பேர ஆசையா கேட்டுட்டானேன்னு சொல்லிட்டு வந்து 2 சென்டிமீட்டர் அளந்து தைச்சு வச்சுட்டு போயிடுச்சு. எங்கேயோ போயிடுச்சு பாவம். எங்க அம்மா வயசான காலத்துல எங்கேயோ போயிடுச்சு. எங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி என்னைக்கு கேட்காதான் இன்னைக்கு கேட்டாங்க. அதுவும் வந்து பேண்ட் எடுத்து அளந்து 2 சென்டிமீட்டர் தைச்சிட்டு போயிடுச்சு. இவங்க 2 இப்படின்னா புதுசா வந்தவா. என் வீட்டுக்கார ராசி என்கிட்ட கேட்டிருக்காரு. நானும் யூடியூப் பார்த்தே டெய்லர் கத்துக்கிட்டவா. எனக்கு தெரியாதன்ட்டு அவளும் எடுத்து 2 சென்டிமீட்டர் தைச்சிட்டு போயிட்டாங்க. நான் குளிச்சுட்டு வந்து இந்த பேண்ட் போட்டு மாதிரி இருக்கு கண்ணம்பாளையத்துல நினைச்சிட்டு ஓடி போய் பேண்ட தூக்குறேன். பேண்ட் இல்லைங்க, டவுசரும் இல்லை.
வேற வழி இல்லாம ஆ. இந்த ஐயா கிட்டதான் ஒரு வேட்டியை வாங்கி வேட்டி கட்டிட்டு ஐயோ வந்து கடை வாங்கி கட்டிக்கிறேன். உடம்பு இப்படி இருக்கேப்பா. ஐயோ பிரேம் ரூம் போட்டு அழுகு. மாமனாரு எனக்கு கல்யாணத்துக்கு சீர் வரைச்ச வச்சாருங்க எங்க மாமனார். எப்படி வச்சாருன்னா வெள்ளி விளக்கு, வெள்ளி தட்டு, வெள்ளி கூஜா, வெள்ளி எல்லாம் வெள்ளிலேயே வைக்கிறாருங்க. நான் கேட்டேன் என்ன மாமா எல்லாமே வெள்ளிலேயே வைக்கிறீங்கன்னு சொன்னேன். வெள்ளிக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள சனி வரும்னாரு. கல்யாணம் ஆகுறாங்க என் மாமனார் என்னை பார்த்து அந்த தாலியெல்லாம் கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டு போறேன். மாமனார் நின்று பூத்து பூத்துன்னு அழுகுறாரு என்னை பார்த்து. நான் சொன்னேன் மாமா அழுவாதீங்க, அழுவாதீங்க மாமா, உங்க பிள்ளைய நான் பூ மாதிரி பாத்துக்குவேன், அழுகாதீங்கன்னு. என் மாமனார் சொன்னாரு நான் என் பொண்ணை நினைச்சு அழுகலடா, உன்னை நினைச்சுதான் அழுகுறேன். உண்மைதாங்க ஐயா. அந்த மனுஷன் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாருங்க. நான் மிதிச்சு மிதிச்சு பாக்குறேன், ஆடாகவே இல்லை. ஆனா ஆம்பளை என்னாலேயே ஸ்டார்ட் பண்ண முடியலையே. என் சம்சாரத்தை சொன்னதா தள்ளு, ஸ்கூட்டர் கூட உனக்கெல்லாம் ஆன் பண்ண தெரிட்டு வந்தாளுங்க ஒரே மிதி. எனக்கு ஒரு அவமானமா போச்சு. எப்படிடா அவன் மிதிச்சிருப்பான் என் கண்ணு, எப்படி இந்த ஸ்கூட்டரை மிதிச்சேன்னு அவன் சொன்னா பாருங்க. நான் மனசுல உங்க அம்மாவை நினைச்சேன், மிதிச்சேன். ஸ்கூட்டரையே இந்த மிதி மிதிக்கிறாளே, இவகிட்ட எங்க அம்மா கிடைச்சா சும்மா இருப்பா. ஆனா உண்மையிலேயே எங்க குடும்பம் மாறி உன்னதமான குடும்பம். எல்லாரும் வீட்டுல மாமியார் மருமக சண்டை இருக்கலாம், ஆனா எங்க வீட்டுல இல்லவே இல்லை. அப்படி அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? எப்ப என் சம்சாரம் வலது கால் எடுத்து என் வீட்டுக்குள்ள வந்தாலும் எங்க அம்மா இடது கால் எடுத்து வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை சிக்கல்ல, சிரமத்துல, பிக்கல் பிடுங்கல் எல்லாத்துல கொண்டு போய் சேர்த்திடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஜாலியா ஆனந்தமா இருப்பான். அந்த ஆனந்தம் இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காம இந்த பையனை எப்படியாவது கமுத்தணும்னு கல்யாணத்தை பண்ணி போட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டு போகும்போதுங்க, பொண்ணு பாக்கறதுக்கு போறோம், அந்த சாப்பிடறதுக்கு போறோம், நிச்சயத்துக்கு போறோம், எல்லாம் போய் தான் பிள்ளைய பாக்குறோம். ஆமா, அந்த கல்யாணத்தை அப்போ அந்த பிள்ளைய கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. என்ற சம்சாரம் தானான்னு எனக்கே தெரியல. இது அந்த பொங்கலுக்குங்க பாருங்க, குடும்ப வாழ்க்கை எவ்வளவு ஒரு சிரமம்னு பாருங்க. பொங்கலுக்கு மாமா இந்த மூஞ்சிய பிளீச் பண்ணணுங்கன்னா அப்படின்னா என்னடின்னு அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ என்னைய கம்முனு பியூட்டி பார்லர் கூப்பிட்டு போனாலுங்க, கூப்பிட்டு போய் விட்ட. அந்த பியூட்டி பார்லர்ல சார் ஆம்பளையெல்லாம் மதிக்கிறது இல்லைங்க. சார் நீங்க வெளியே போய் இருங்க, நாங்க எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுவோம். என்னதான் பண்றான்னு நான் உட்காந்து ஜன்னல் வழியா பாக்குறேன்னு. இவன் என்ன பண்ணிட்டா, படுக்கு நல்லா மாசாணி ஆத்தாலாட்டு படுக்கு போட்டு இந்த வெண்ணெய் இருக்கு பாருங்க, வெண்ணெய், அந்த வெண்ணெய ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா பிரஷ்ல நல்லா கலக்கி இந்த படுத்திருக்கிற மாசாணி ஆத்தா மூஞ்சில பெயிண்ட் அடிக்கிற ஒரு சிமெண்ட் பூசு மாதிரி பூசிட்டு 2 வெள்ளரிக்காயை எடுத்து கட் பண்ணி கண்ணுல வச்சுட்டான். வச்சுட்டு அந்த பொம்பளை சொல்ற, யாரு பியூட்டி பார்லர் காரி, மேடம் ஒரு 10 நிமிஷம் ஒரு போன் வருது, நான் பேசிட்டு வரேன்ட்டு வெளியே போயிட்டாளுங்க. இந்த வெளியே போனவன் சும்மா போகாம இந்த கதவை பொத்துனாப்புல திறந்து விட்டுட்டு போயிட்டான். அந்த வழியா சுத்திட்டு இருந்த ஒரு குட்டி நாயி இந்த வெண்ணெய் வாசத்துக்கு அப்படியே கதவை திறந்துருக்கு, புழுக்குன்னு உள்ள வந்துருச்சு. பாக்குற இவன் மாசாணியாட்ட படுத்திருக்கிறான், கண்ணுல வெள்ளரிக்காய் வச்சிருக்கு, இவளுக்கு கண்ணு தெரியல. தங்குன்னு சேர மேல ஏறிச்சு. இந்த வெண்ணெய் வாசத்துக்கு மூஞ்சி கிட்ட போய் மோந்து பாக்கிறதுக்கு அடாட வெண்ணெய் வாசம். இந்த நாய் என்ன பண்ணுது, நாக்க விட்டு இவன் கண்ணத்தை நக்குது. இவளுக்கு தான் கண்ணுல வெள்ளரிக்காய் இருக்குதா இவளுக்கு தெரியல. இந்த படத்திருக்கிற மாசாணி சொல்றான், ஏங்க மேடம் 10 நிமிஷம் ஆகுது, நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா? நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் செலவு பண்ணுங்க, ஏன் அப்ப வீட்டு காசு. ஏங்க என்னங்க ஒரு குடும்பம்னா, இன்னைக்கு நான் மாசம் 30,000 40,000 சம்பாதிக்கிறேங்க. ஆனா என்ன பெத்து வளர்ந்த ஆளாக்கட அப்பா அம்மாக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியலன்னா என்ன ஒரு குடும்ப வாழ்க்கை முடியுது இல்லைங்க. நான் என் ஃப்ரெண்டு எவனாவது ஒருத்தனுக்கு ஜிபே பண்ணி அட எங்க அப்பாவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துடுறான் அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அப்ப குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சிரமங்க. இது நான் சம்சாரம் சொல்றேன். ஏங்க போன வாரம் எனக்கு வெட்டிங் டே. மாமா
என்னை அப்படியே தூக்கிட்டு போங்க, நான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடணும்னா நான் சொன்னேன், நீ இங்கேயே இரு, நான் ஃப்ரிட்ஜை வேணா தூக்கிட்டு வரேன். ஒண்ணு சொல்ல முடியுது இல்லைங்க. ஆக நடுவர் அவர்களே, குடும்பமே எப்படி இருக்குன்னு சொன்னா அவ்வளோ ஒரு பிக்கல் பிடுங்களா சிரமமா இருக்குதுங்க. ஒவ்வொரு வாழ்க்கை என்ற அச்சாணிக்கு போவதற்கு ஒவ்வொரு மனிதன் தான் உச்சாணிக்கு போவதற்கு அச்சாணியா இருக்கிறது குடும்பஸ்த. அந்த குடும்பஸ்தனை இன்னைக்கு போட்டு எவ்வளவு சிரமப்படுத்துறீங்க. இந்த விளம்பரங்களை பார்த்துட்டு தான் இத்தனை பிரச்சனையும். டிவியில விளம்பரம் போடுறாங்கன்னாக்கா உண்மையிலேயே ஒரு விளம்பர கம்பெனிக்கு லெட்டர் எல்லாம் எழுதி போட்டிருக்கிறேன். எதுக்கு இத்தனை விளம்பரம் போடுறீங்க? அது ஜோதிகான்னு ஒரு அம்மா தினந்தோறும் வாங்குவேன் இதயம், ஒரு இட்லிய போட்டு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்தி சாப்பிடுது. நான் சொல்றேன், ஜோதிகா வாங்குற சம்பளத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம். நாம வாங்குற சம்பளத்துக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் வேலை விக்குதுங்க இன்னைக்கு. இதுல இன்னொரு அம்மா தேவயானி பொம்மிஸ் நைட்டி, இந்த நைட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பொண்ணாவே உணர்றேன். இதுக்கப்புறம் ஐயா, இந்த பிரபுன்னு ஒரு நடிகர் இருக்கார் பாருங்க, நடிகர் திலக சிவாஜி, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். கல்யாணி ஜுவல்லர் விளம்பரத்துக்கு வந்து என் தங்கம், என் உரிமை, என் தங்கம், எல்லாரும் கல்யாணில நகை வாங்குங்கன்னா அதை வாங்கி கொடுத்துட்டு அடுத்து நம்ம யார் வர்றாரு, நம்ம விக்ரம் வர்றாரு. அவர் வந்து மணப்புறம் கோல்டு லோன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா எங்க கிட்ட வாங்க, நகைய வைங்க, அடகு வைங்க, நல்ல விலையா கொடுக்குறோன்னு இவரு இதை பார்த்துட்டு கொண்டு போய் அடகு வச்சு அடுத்து அந்த அம்மா வருது ராதிகா, அது ஒரு விளம்பரத்துக்கு வந்து அட்டிக்கா கோல்டு கவரிங், எந்த விலைக்கு அடகு வச்சுங்களோ அந்த விலைக்கே நாங்க வாங்கிக்கிறோம். பாருங்க, ஒரு நகை அவங்கிட்டயே வாங்கி அவங்கிட்டயே அடகு வச்சு அவங்கிட்டயே விக்கிறதுக்கு பருத்து புண்ணாக்கு மூட்டை கம்முன்னு குடோன்லயே இருந்திருக்கலாம். பருத்திக்கு கூட பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம். என்ன பண்றது குடும்பத்துல இத சொல்லி முடிக்கிற பாருங்க. இந்த வம்சம்னு ஒரு சீரியல் வந்துச்சு இல்லைங்க, வம்சம்னு ஒரு நாடகம். யார் நடிச்சாங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்ச நாடகம். அந்த வம்சம் நாடகத்துல இவ பாருங்க, வீட்டுல உட்காந்து வேலை செய்யணும், வேலையெல்லாம் செய்யறது இல்ல, எல்லாம் பக்கத்து வீட்டு பொம்பளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த சீரியல் பார்க்க ஆரம்பிக்கிறவன் அவ்வளோ சீரியல் பார்த்துட்டு அந்த வம்சம் இந்த போடுறதுல அந்த நாடகம், அந்த வம்சம் நாடகத்துல ரம்யா கிருஷ்ணன் கலெக்டரா நடிச்சிருப்பான். அந்த பொம்பளை போற காருக்கு கீழே எவ்வளோ குண்டு வச்சுட்டான். இவ உட்காந்து சீரியஸா பாத்துட்டு இருக்கிறான். அந்த டைம் பாம்புல டைம் ஓடுது எப்படிங்க, 20, 19, 18, 17. இவளுக்கு இங்க பிரஷர் வெடிச்சிடுமா வெடிச்சிடுமா, இவருக்கு பிரஷர் 10, 15, 20 இப்படியே கடைசியில வெடிக்கும் போது வருது பாருங்க 5, 4, 3, 2, 1 வரும்போது டபக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எங்க வீட்டு ஆதிபரா சக்தி ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சு அவனுக்கு பிரஷர் வந்து தூக்கி போட்டு அவளை தூக்கிட்டு குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் அவன் கையை பிடிச்சிட்டு இந்த வம்சம் வளர்றதுங்கோன்னா. குடும்பமே இப்படி இருக்குங்க. கல்யாணம் ஆனாலும் ஒரு கிறுக்குத்தி வந்துருது. என்ன பண்ணாரு, இந்த இப்ப இந்த கோயம்புத்தூர்ல ராயல் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்குது, பழைய படம் எல்லாம் போடுவாங்க. இப்ப அந்த தியேட்டரை மூடிட்டாங்க. ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர்ல பழைய படம் எல்லாம் போடுற தியேட்டர் எட்டிப்பட்டி ராசான்னு ஒரு படம் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்த்த படம். அந்த படத்தை போய் பார்த்திருக்காருங்க. அதுல ஒரு பாட்டு வர அழகான பாட்டு, எட்டி பட்டி ராசா கொஞ்சம் காத கூடுங்க லேசா, கட்டுன புருஷன் நடக்கும் முறைய சொல்லித்தர ரேசா, நீ கட்டளை ஈடு நான் கட்டுப்பாடு. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல. அதுல 5 மணிக்கு விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்துடணும், சரிங்க. 6 மணிக்கு எண்ணெய வச்சு முதுகு தேய்ச்சிடணும், சரிங்க. அடுப்பு பக்கம் அப்பப்ப வந்து இடுப்பக்கி நீடணும், சரிங்க. இவன் படத்தை பார்த்துட்டு பாட்டை பாடிட்டே வீட்டுக்கு வந்திருக்கிறான். அது ஏதோ பாவசாமியில சாம்பார் கிண்டிட்டு வந்திருக்கிறப்ப இவனுக்கு இந்த கல்யாணம் ஆனது கிறுக்கு புத்தி வரும். இவனுக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. அடுப்பு பக்கம் அப்பப்ப வந்து இடுப்பு பூனை மாதிரி போய் புடிச்சு கிள்ளி விட்டான். இந்த அம்மா ஒதுக்கிற சாம்பார் ஐயோன்னு சொல்லி தப்பக்கு தூக்கி மேல கொட்டிருச்சு. இந்த சரிங்க சரிங்கன்னு சொன்னான் பாத்தியா, அவன் அரசு ஆஸ்பத்திரி 6ஆம் நம்பர் பெட்ல படுத்துட்டு சூரிங்க சூரிங்க என எல்லாம் வெந்துடுச்சு. இந்த கோக்கு மாக்களை எங்க நம்ம தம்பி பாருங்க எவ்வளவு அழகா கதாநாயகமா இருக்கிறப்படி,
இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கு? எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். ஆக நடுவர் அவர்களே, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது எங்கன்னு சொல்லி சொன்னா திருமணத்துக்கு முன்னாடி தாங்க. ஒன்ன சொல்லி முடிக்கிற, ஒரு அப்பா, வயதான அப்பா, அந்த வயதான அப்பா வந்து கடைசி காலத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. புது பொண்டாட்டி சொல்றான், இங்க பாரு, உங்க அப்பா நம்மளுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்காரு. இந்த வயசான காலத்துல எதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன், கம்முனு கொண்டு போய் எங்காவது முதியோர் இல்லத்துல தள்ளுங்கிறான். அப்ப அந்த அப்பா நினைச்சாரு, என்னடா இந்த பையனை சின்ன வயசுல இருந்து எடுத்து தூக்கி தோல் மேல போட்டு பாலாட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தன, என்ன போய் இப்படி சொல்றாங்களேன்ட்டு அந்த அப்பா சொன்னாரு, மகனே என்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல எல்லாம் சேர்த்திடாது. பக்கத்துல ஆறு ஓடுது பாரு, என்ன தூக்கி நீ ஆத்துல போட்டு ஆறோட போறேன். அந்த பையன் பார்த்தா, அடடா என்ன இப்படி சொல்றாரு. அவங்க அப்பா சொல்றாரு, மகனே என் பத்தி நீ கவலைப்படாத, நீ பாட்டுக்கு எடுத்து போடுற, நான் பாத்துக்கிறேன். ஆனா அங்க போய் அனாதியா இருக்கிறதுக்கு உன் கையால நான் போய் சேர்ந்துடலான்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ண, அவங்க அப்பாவை தூக்கிட்டு போய் ஆத்துல போட போகும்போது அவங்க அப்பா சொன்னாரு, மகனே ஒரு நிமிஷம். அவன் நினைச்சா, ஓ எங்க அப்பா பயந்துட்டாரு. அவர் சொன்னார், மகனே என்ன ஆத்துல போடுறதுதான் போடுறேன், இங்க போடாதடா, 10 அடி தள்ளி அங்கிட்டு போடுறான்னாரு. ஏப்பான்னாங்க, நான் எங்க அப்பா அங்கதான்டா போட்டேன். அதுதான் சொன்னாருங்க, படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான், ஒருவன் படுக்கையிலே முல்லை வைத்து பார்த்து மகிழ்ந்தான், பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான், ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான். அன்பான வாழ்க்கையை, உறவுகளை, சொந்த பந்தங்களை, பெற்றோர்களை அரவணைப்பது இந்த திருமணத்துக்கு முன்னாடி தாங்க. திருமணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக மாறி வருகிற இந்த காலத்திலே மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த ரசிகர் பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷமா இருந்தோம், இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனைவி எப்படி குழி தோண்டினாங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். திருமதி லீலாவதி அவர்களை அழைக்கிறேன். ஹலோ, தேனுங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சவுண்டே கேட்கலையே. நல்லா இருக்கீங்களா? முந்தி முந்தி விநாயகனே, 30 முக்கோடி தேவர்களே, வந்து வந்தம்மை பாருமையா, வந்து வந்தம்மை பாருமையா, உமக்கு வந்தனம் செய்தோமையா, உமக்கு வந்தனம் செய்தோமையா என்று எல்லாம் வல்ல முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமாளின் திருவடி தொட்டு வணங்கி, கந்தன் திருநீரணிந்தான் கண்ட பிணி ஓடிவிடும், கந்தன் திருநீரணிந்தான் கண்ட பிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திருநீரணிந்தார் கண்ட பிணி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் என்று எல்லாம் வல்ல தைப்பூச திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கும் அற்புதமாக இந்த கோவை பழனியாண்டவர் நிகழ்ச்சி இந்த திருவிழாவில் எங்களுக்கு வாய்ப்பளித்த நல்லவங்களுக்கு நன்றி கூடி வெளிப்படுகிறேன் நடுவர் அவர்களே. ஓகேவா? இப்பதான் தலைப்புக்கு வரமில்ல, கொஞ்சம் பின்னாடி தள்ளி பேசுங்க மேம், எக்கோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எல்லாம் நடமாட செய்தவளே, நீ என்னுள் பிறந்ததால் என்னவோ நான் விண்ணில் சிறகெடுக்க முடிந்தது, கோடான கோடி இன்பம் எனக்கு, கொள்ளை கண்ட தமிழ் இன்பம் எனக்கு, வந்தாயே தாயே மாமகளே என்றாயே, தந்தாயே என்னாவில் சரம் சரமாய் தமிழ் பாட, உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, வள்ளுவனின் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் கல்லுக்குள் சிலையாய், எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய், வித்தாக பிறந்துட்ட சத்தான தமிழுக்கு என் முத்தான முதல் வணக்கம் நடுவர் அவர்களே. அழகா கைதட்டல் கொடுக்கலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை நிரூபித்து அமர்ந்து கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும், சிங்கனா சீரும் சிங்கனா சீரும், சிறுத்தை
எண்ணம் பாயும் அன்புன்னு இந்த கண்ணம்பாளையம் மக்கள் தான் நடுவர் அவர்களே. அப்படியா? அற்புத பாளையம், ஆன்மீக பாளையம், சீரான பாளையம், சிறப்பான பாளையம். இந்த மக்கள் முன்னாடி எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு தென்ன பேசிட்டு போயிருக்காரு தம்பி. தென்ன பேசிட்டு போயிருக்காரு நடுங்களா. ஆமா, வேற என்னென்னவோ பேசினா வளர்ந்த கைதட்டல் வேற. எனக்கு தீர்ப்பு அங்கேயே இப்பவே சொல்லிடணும் போல சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு ஒரே பயம் வேற. நடுவர் அவர்களே, பெத்த புள்ளைக்கும் கட்டுன புள்ளை பொண்டாட்டிக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு கடன் வாங்கினாரா? இது என்ன நடுவர் அவர்களே? அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு பண்ணிட்டீங்க? அப்புறம் ஒரு அம்மா ஜன்னலை சாத்துனாங்களாமா, ஜன்னலை மூடுனாங்களாமா. நடுவர்களே, ஆசைக்கு அவளை கட்டி சேர்ந்து மண்ணான் சின்ன கட்டி கூடி மண்ணான் குழந்தைகள் கட்டி கடைசியில் மண்ணை கட்டி ஆயிக்கொண்டு ஒன்ன கட்டி உருப்படியா குடும்பம் நடத்தணும். ஒன்ன கட்டி நடத்தி குடும்பம் நடத்தி ஒழுங்கு ஆயிருக்கும்ல. எதுக்கு இந்த வேலை? அப்புறம் வேற இன்னொன்னு பாருங்க, நாய் பியூட்டி பார்லர், அவங்க எல்லாம் பியூட்டி பார்லர் தான் போறான். ஏனுக்கா அழகுக்கு தானுக்கு அழகு சேர்க்க முடியும், அனகொண்டாக்கு அழகு சேர்க்க முடியுமா? சொல்லுங்க. அழகுக்கு தான் நாங்க அழகு சேர்க்க முடியும், அனகொண்டாக்கு சேர்க்க முடியுமா நடுவர்? நாங்க எல்லாம் பியூட்டி பார்லருக்கு தாங்க போறோம். நீங்க எல்லாம் டாஸ்மாக் பார்க்கு போறீங்களே, நாங்க என்ன சொல்றது? அதாவது நாம எல்லாம் அழகா ஆகணும்னு நினைச்சிட்டு பியூட்டி பார்க் போறோம். அட்லீஸ்ட் நம்பிக்கையோட போனோம். இவங்க அலங்கோலமா பார்க்கு போயிட்டு வராங்களே, இது எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நடுவர் அவர்களே. அப்புறம் வந்து சட்டைக்கு பேண்ட் ரெண்டு இது இன்ச்சு கட் பண்ணி தைச்சு போயிட்டாங்க. நானு அக்கா இந்த தம்பி எல்லாம் எனக்கு 10-15 வருஷமா தெரியும். கல்யாணம் இப்பதான் ஒரு 7-8 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எப்படி வருவான்னு தெரியுமா? பத்திர பேர் வருவேன், சட்டையை அயன் பண்ண மாட்டேன், பேண்ட் அயன் பண்ண மாட்டேன், அப்படியே அம்படிக்கு வருவேன், அம்படி போவான். இப்போ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சட்டையை அயன் பண்ணி உங்களுக்கு வேட்டி இதுக்கு மேட்சா கொடுத்து இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி வந்து மேடைக்கு உட்கார வச்சா பொண்டாட்டி கட்டினது கஷ்டமாமா. என்ன நடுவர்களே, மகிழ்ச்சி என்பது எப்படி தெரியுமா? மகிழ்ச்சி எப்படி வரும்? ஒரு அழுகு குழந்தைக்கு, ஒரு பிறந்த அழுகு குழந்தைக்கு பாலை கொடுங்க, அந்த அழுகாச்சு நின்று போயிரு. அப்புறம் ஒரு 5 வயசுக்கு இந்த மாதிரி தேடு கடையில அவன் கேட்கிற விளையாட்டு பொருள் பொம்மைக்கு ஏதோ வாங்கி கொடுங்க, சந்தோஷமா இருக்கு. 10 வயசு பையனுக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டு பாலை வாங்கி கொடுங்க, நான் தான் சச்சின் டெண்டுல்கர் தோனி அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருப்பேன். ஒரு 15 வயசு பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்களேன், இந்த ஊர்லயே நான் தான் ராஜான்னு சுத்திக்கிட்டு இருப்பேன். ஒரு 20 வயசு பையன் வாங்கி கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 25 வயசு இளைஞனுக்கு நடுவர் அவர்களே ஒரு திருமணம் பண்ணி பாருங்க, அப்பதான் மகிழ்ச்சி வரும் நடுவர் அவர்களே. சும்மா இவங்க மகிழ்ச்சி இல்ல சொல்லுங்க. திருமணம்னா என்ன நடுவர்களே? ஆணுக்கும் பெண்ணுக்கும் 10 பொருத்தம் பாக்குறோம், 9 நகரங்கள் சரியா இருக்கான்னு பாக்குறோம், 8 திசையும் போய் ஆணையும் பெண்ணையும் தேடுறோம், 7 ஜென்மத்துக்கு இவன் தான் கணவன் மனைவி நினைக்கிறோம். ஒரு 6 படை முருகன் கோயில்ல 5 பூஞ்சங்கள் சாட்சியாக ஆகாயம் நீர்நிலம் காற்று 4 மறை வேதம் மோத 1 2 3 முடிச்சு போட்டு 2 கரை பற்றி ஒரு மனதாக வாழ்வதன் திருமணம் நடுவர் அவர்களே. தேனுக்கு அது எங்க ஊர்ல எங்க பெரியப்பா எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு. நான் தான் எங்க பெரியப்பாவை என்ன சொல்றாரு, தேகண்ண நீதான் ஊர் பட்டிமன்றம் போறியே, அங்க ஏதாச்சும் பொண்ணு இருந்தா கேட்டுட்டு வா அப்படின்னா எங்க பெரியப்பா எப்படி தெரியுமா இருக்கான்? ஜோப்புலயே தாலி வச்சு தெரிஞ்சுட்டு இருக்கிறான். எங்கடா ஒண்ணு கிடைக்கு, எங்கடா கழுத்து கிடைக்கு, கட்டி குடும்பம் நடத்தலாம். ஓ, ஜோப்புலயே தாலி எங்கடா கழுத்து கிடைக்குன்னு இவங்க 3 பேர் வந்து நின்னுக்கிட்டு திருமணத்துக்கு முன்புதான் மகிழ்ச்சி. ஆமா, அப்படின்னா பார்த்தா நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் எவ்வளவு போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. நம்ம ஒரு திருமணத்துல அழகா வாழைமரையை கட்டுற நடுவர் அவர்களே. வாழைமரமா? தெரியலையம்மா. கட்லின முழுந்துருன்னு சொல்லக்கூடாது. நடுவரா இருக்கிறீங்களா, அதனால கேக்குறேன். இல்ல தெரியலையே. வாழைமரம் ஏன் கட்டுறோம்னா அதுதான் நடுவர் அவர்களே, நாம ஒரு கடவுளுக்கு ஒண்ணு ஏதாச்சும் படைக்கணும்னு வச்சுக்கீங்களேன், 2 வாழைப்பழத்தை மட்டும் கடவுளுக்கு படிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து மத்த எல்லா பழமும் கொட்டையில இருந்து முழிக்கிறது. அதுதான் வந்து தான் இறக்கும் போதே ஒரு கண்ணை விட்டுட்டு போகும் நடுவர் அவர்களே. வாழையடி வாழையாக இந்த குடும்பம் தலைக்க வேண்டும், மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நாம ஒரு திருவிழாவிலையும் சரி கல்யாணத்திலயும் சரி வாழை மரம் கட்டுறோம். அந்த ஒரு திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கணும்னா இந்த பழனியான் கோபை பழனியாண்டவர் அருள் இருந்தாதான் நடக்கும் நடுவர் அவர்களே. கண்டிப்பா நிச்சயமா. கடவுள் நினைத்தான், மனநாள் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே, கலை மகளே நீ வாழ்கவே, அவனே நினைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே, திருமகளே நீ வாழ்கவே, 1000 காலமே வாழ்கவே திருமணம். அதுதான் நடுவர்கள திருமணம். அழகா திருமணத்தை எப்படி சொல்றாங்கன்னா, தரகனுடைய அறிவு எப்படி தெரியுமா? கமிஷனோட முடிஞ்சிரும். தாலி செஞ்சவருடைய அறிவு தங்கத்தோட முடிஞ்சிரும். மணவரைய அலங்காரம் பண்ணவருடைய அறிவு அந்த அலங்காரத்தோட முடிஞ்சிரும். போட்டோ எடுக்கிறவருடைய அறிவு அந்த போட்டோவோட முடிஞ்சிரும். வீடியோ எடுக்கிறவருடைய அறிவு வீடியோ கவரேஜோட முடிஞ்சிரும். ஐயருடைய அறிவு
அறிவு மந்திரத்தோட முடிஞ்சிரும். பெற்றோர்களுடைய அறிவு வாழ்த்துக்களோட முடியும், ஆசீர்வாதத்தோட முடியும். நண்பர்கள் உற்றார்கள் உணவு பத்து வாழ்த்துக்கள், அப்புறம் பெரியப்பா சித்தப்பா எல்லாம் மொய்யோட வச்சு உறவு, அந்த அறிவெல்லாம் முடிஞ்சிரும். ஆனால் ஒரு மணமக்களுடைய அறிவுதான் வாழ்க்கையாக தொடங்குகிறது என்று சொன்னால் அதுதான் நடுவர்களை திருமணம். அந்த திருமணத்துக்கு பின்புதான் மகிழ்ச்சி. தெரியுங்களா? ஏன் 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 பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா நடுவர்களே, விட்டு கொடுப்பது நடுவர்களே, ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழணும். நடுவர் அவர்களே, கல்லணையை கட்டியவர் யாருன்னு சொல்லுங்க. கரிகாலம்மா. என்னை கட்டிக்கிட்டவர் அவர் தான் நடுவர் அவர்கள். அப்படியா? எங்க வீட்டுக்காரர் பேரு அத்தா. அக்கா சேனல் நல்லா இருக்குதாக்கா? அப்ப நீ கேட்கும் போது வந்து கல்லணை கட்டினவரேன்னு கூப்பிடுவீங்களா? இல்ல நடுவர்ல சொல்றேன் நானு. இந்த சேனல் நல்லா இருக்குதா? போன வெட்டிங் டேக்கு இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சது நடுவர் அவர்களே, அவருதான் எடுத்து கொடுத்தாரு. இப்ப வந்ததுல இருந்து எத்தனை போன தெரியுமா? நீல பத்திரமா போயிட்டியா, திரும்பி எத்தனை மணிக்கு வருவேன், ஈரோட்டுக்கு பஸ் இருக்க, இத்தனை கேள்வி கேட்கிறாரு நடுவர் அவர்களே. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, பார்த்தா தெரியாத பையன் 3rd இயர் படிக்கிறான் காலேஜ். ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு புருஷன். அவருக்கு நான் ஒரே பொண்டாட்டி நடுவர். ஐயோ, ஒரு புருஷன் ஒரே பொண்டாட்டியா? என்னம்மா நெஞ்சு வலிக்குது எனக்கு. நடுவருக்கு எத்தனை புருஷன் எத்தனை பொண்டாட்டிமா? நடுவர்ல என்னைய கேட்டீங்களே கரிகாலனை, என் அத்தா தாலி கட்டிய மணாளன், என் மாமா கணவன் கட்டியவர் புருஷன், இத்தனை பேரு நீ எங்க வீட்டுக்காருக்கு நடுவர் அவர்களே. இதெல்லாம் மேக்கப்லாம் கம்மி, இதெல்லாம் பட்டி பெயிண்ட் டிங்கரிங்லாம் நாங்க எதுக்கு பண்றோம் தெரியுமா நடுவர்களே? நாங்க எல்லாம் கெட்டப்பா இருக்கிறதெல்லாம் அவங்கள யாரையும் செட்டப் பண்ண கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு கெட்டப்பா இருக்கேன். சரி, அப்புறம் இன்னொன்னு பாருங்க, இங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா நடுவர்களே, நானும் ஒரு பள்ளியில ஆசிரியரா இருந்தேன். இப்ப இல்ல. இப்ப இருக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா, முதல் நாள் வகுப்புக்கு உள்ள போறேன். உள்ள போகும்போது கேக்குற கேட்டுக்கிட்ட முன்னாடி போய் கேக்குறேன். போகும்போது பார்த்தா ஒரு பையனை கேட்டு, இந்த ஸ்கூல்ல சுமாரா எத்தனை டீச்சர்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டு, அந்த பையன் இப்படி மேல கீழே இறங்கி என்னை பார்த்துட்டு, உங்களோட சேர்த்து எல்லா டீச்சரும் சுமாரா தான் இருக்கிறாங்கன்றான். சரி, முதல்ல போய் பாடம் எடுக்கலன்னா சரி, போன் பண்ணி பாடம் எடுத்து அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்ல, ஏதாச்சும் கதை கேட்கலாம், ஏதாச்சும் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்கலான்னு கேட்டா, அப்படியா தம்பி அப்படின்னா, நான் தேசத்தந்தை மகாத்மா காந்தி மாதிரி வாழ ஆசைப்படுறேன்னா, அப்படியேடா தம்பி அப்படின்னு என் ஹேண்ட்பேக்ல இருந்து 2 சாக்லேட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவருடைய ஆசை கொள்கை உனக்கு என்னடா ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கிறேன். அவர்கிட்ட 13 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த கொள்ளுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறானே. இப்ப அந்த அந்த கல்யாணத்துல இருந்து இந்த கல்யாணத்துக்கு வருவோம். எங்க கல்யாணத்துக்கு நடுவர் அவர்களே, எங்களதெல்லாம் லவ் மேரேஜ். எப்படி பண்ண தெரியுமா? அந்த அனுபவிக்கிற நடுவர் அவர்களே அழகா சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு முதல்வர்னு ஒரு வரும் தெரியுங்களா? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் இனி என்ன நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நடுவர் அவர்களே, நான் சொன்ன டீச்சர் இருந்தேன். நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்க அம்மா லேட்டா எங்கேயோ வெளியே போறேன்னா ஹாட் பாக்ஸ்ல இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க. நடுவர் அவர்களே, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் காஃபி போடுவாங்க, டீ போடுவாங்க. இப்பெல்லாம் நான் சூடாவே குடிக்கிறது இல்லை நடுவர் அவர்களே. ஏன் கேட்டீங்கன்னா, காபி டீய கூட ஆத்தி ஆத்தி ஃப்ரீசர்ல வச்சுதான் குடிக்கிறேன். அப்படியா? என் அத்தான் கரிகாலனை நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கிறேன். குடிச்சா சூடா குடிச்சா சுற்றுமில்ல நடுவர். ஐயோ, இது வந்து வீட்டுக்காரருக்கு தெரியுமா சாமி? கரிகாலனுக்கு தெரியும். இது தெரிஞ்சா அவரே கரிஞ்சே போயிருவாரு. இவருங்க அப்புறம் கண்ணுக்கெல்லாம் நான் மைய வைக்கிறது தெரியுங்களா? திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு மேக்கப் போடுவாங்க, இதெல்லாம் கம்மி நடுவர் அவர்களே. கண்ணுக்கு மைய வைக்கிறது இல்ல. என் அத்தான் கரிகாலனை கண்ணுக்குள்ள வச்சிருக்கிற நடுவர் அவர்களே, மை வச்ச கருப்பாயிருவாருல்ல. ஆமா 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 ஆமா, கரெக்டுமா. அந்த மகிழ்ச்சி அழகாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அழகாக சொல்வாரு. முடிச்சுக்கலாம் நடுவர் அவர்களே. சரி, ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க ஊரு நடுவர் ஈரோடா இருந்தாலும் எங்க சொந்த ஊர் பழனி தான். அம்மா அப்பாக்கெல்லாம் பழனி. எங்க தாத்தாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணலாம் நினைச்ச நடுவர் அவர்களே. 60ஆம் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சு என்ன பண்ண, எங்க சின்ன கிராமம் தான், ஒரு 4-5 வீதி 4-5 தெருதா இருக்கு. கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு பேரம் பேத்தி மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் தாத்தாக்கு புது ஜெப்பா, பட்டு வேட்டி பட்டு ஜிப்பா, கூலிங் கிளாஸ், வாக்கிங் ஸ்டிக், பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கிற 4 முடிக்கு டையெல்லாம் அடிச்சு அழகா மாப்பிள்ளையே இது பண்ணிட்டோம். பாட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ரைட்டு. மணவருக்கு யார் முன்னாடி வரணும் நடுவர் அவர்களே? மணவருக்கு மணமகன் தான். மணமகன் எங்க மணமகன் ஆகி எங்க தாத்தாவை காணும்.
ஐயோ இது எங்க போயிட்டாருன்னு போய் தொலைவுனா லெட்டர் எழுதி வச்சு ஓடி போயிட்டாரம்மா. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. ஆ. இவருங்க தொட்டி கட்டி கிணறு கிராமத்துல இருக்கும்ல, ஆமா. அங்க போய் குத்தோச்சு போந்துருக்காரு. தேனுக்கு தாத்தா எல்லாம் புதுசு புதுசா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குமே, உங்களுக்கு என்ன கவலை என்ன பிரச்சனைன்னு கேட்டா முட்டாட்டி முட்டு பழசா இருக்கேங்கிறாரு. எல்லாம் புதுசா இருந்துட்டு பொண்டாட்டி மட்டும் பழசா கட்டினா எப்படிமா ஒரு நாள் தாண்டி நம்முடைய இந்தியாவுடைய கலாச்சாரம், முக்கியமாக தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை தான் நடுவர் அவர்களே. 60 ஆயிடுச்சு, மனைவில முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் லவ் ஜோடி தான். 20 ஆரம்பிச்சோம், இன்னமும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான். இது வேலண்டைன்ஸ் திருநாளுதான், புது உற்சாகம் தருநாளுதான். வா தலைவா 60 ஆயிருச்சு, மணிவிழா முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் லவ் ஜோடி தான் என்று கூறி நடுவர்களே முடிச்சுக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு முதலில் முடிஞ்சு ஒரு குழந்தை என்று ஒன்று பிறக்கும் போது நடுவர் அவர்களே, அந்த குழந்தை வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடும் போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அந்த குழந்தைக்காக வாழணும்னு நினைப்போம் நடுவர் அவர்களே. அதுதான் திருமணத்துக்கு பின்பு உண்டான மகிழ்ச்சி. அழகாக மகாத்மா காந்தி ஒரு சமயம் பேசும்போது சொல்றாரு, அவருடைய மனைவி இறந்துடுறாங்க, அவங்களை எரிச்சிட்டு இருக்கும் போது மழை கொட்டிட்டு இருக்கு, பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, சாதாரண ஆத்மாவாக இருந்த என்னை உலகம் போற்றும் மகாத்மாவை மாத்திய ஆத்மா எரிந்து கொண்டிருக்கிறது, நான் கொஞ்ச நேரம் நினைச்சேன்னா செத்தா போயிருவேன் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே. அதற்கு மனைவிதான் காரணம். ஆதரவான மொழிகளை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி, அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசு என்று சொன்னால் நடுவர்கள் அதற்கு மனைவிதான் காரணம். எத்தனை பெண்கள் மண்ணில் இருந்தன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் பக்தி பிறவாகும், இறைவனுடைய சக்தி உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க நடுவர்களே. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை ஆராய்வார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியினா மனைவிதான் நடுவர் அவர்களே. இருக்கும் போது தெரியாது, இல்லாத போதுதான் எங்களுடைய அருமை தெரியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு எதிரணி தலைவர். முடிச்சிருந்த நடுவர் அவர்களே, எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்றால் அது நம்ம இந்து சமுதாயத்தில் தான் இருக்கும். இஸ்லாமியத்திலே கிறிஸ்தவத்திலே இல்லாத ஒரு பண்பாடு கலாச்சாரம் என்று சொன்னால் நாம இறைவனுக்கே திருமணம் பண்ணி பார்க்கிறோம் நடுவர் அவர்களே. மாமா ருக்மணி வேணுகோபால் திருமணம், வள்ளி தெய்வானை முருகர் திருமணம், மீனாட்சி சுந்தரேசர் திருமணம் எல்லாம் பண்றோம்னா ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடேச பெருமாள் கடவுளுக்கே நாம திருமணம் பண்ணி ரசிக்கும் போது நாமெல்லாம் கடவுள் படைத்த சாதாரண மனிதர்கள், அவங்க படைச்ச அவங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கும் போது நாமளும் திருமணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கிறோம் என்று சொல்லி திருமணத்திற்கு பின்புதான் நிறைவான மகிழ்ச்சியும் மகிழ்வான மகிழ்ச்சியும் என்னைக்கு நிரந்தரமா இருக்கு என்று பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறப்படுகிறேன். நன்றி, வணக்கம். பாகும் பருப்பமவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். நடுநிலை நாயகியாக மட்டுமில்லாமல் எங்கள் பட்டிமன்றத்தில் எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செல்லும் கதாநாயகியாக வந்திருக்கும் எங்கள் நடுவர் தீர்ப்பு உனக்குதாம்மா. நல்ல கைதட்டல் கொடுங்க. இந்த கதாநாயகி மாதிரி இருக்குன்னு சொல்லலையே. நயன்தாரா. ஓ நயன்தாரா. சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா. நல்லா கைதட்டல் கொடுங்கம்மா. தம்பி மட்டும் என்னை பார்த்து சொல்ல ஒன்றும் சொல்லாம பேசாம இருக்கிறாரு. நீங்க மட்டும் அந்த பக்கமா மோ திரும்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தமா இருக்குது? சரி. புரிந்தும் புரியாதது போல், தெரிந்தும் தெரியாதது போல், மறைந்தும் மறையாதது போல் காட்டி போலியான மகிழ்ச்சியை பற்றி வாதாட வந்திருக்கும் எதிரணி அணிகளுக்கும் உண்மையை மட்டுமே உறக்க கூறுவோம் என்று என்னுடன் சேர்ந்து பேசி அமர்ந்திருக்கும் சகோதரருக்கும் பேச போகும் சகோதரருக்கும் இத்திருக்கோயில் நிர்வாகிகளுக்கும் இங்கு கூடியிருந்து நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நடுவர் அவர்களே, சுதந்திரம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? சுதந்திரம் எனக்கு தெரிஞ்சு காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நாட்டுக்கு நடுவர் அவர்களே, நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சுதந்திரம் இருக்கும் இல்லீங்களா? பேசுறதுக்கு சுதந்திரம், எழுதுறதுக்கு சுதந்திரம், எங்க வேணாலும் போலாம் அப்படிங்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கும் இல்லீங்களா? அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கான்னு கேளுங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட.
இன்னும் சொல்லுவேன். இவங்க கிட்ட கேக்குறதா அந்த இவங்க பக்கம் கிட்ட இருக்கிறவங்க. அந்த பக்கம் கேட்டுக்குதா ஏன்னா திருமணம் ஒண்ணு ஆனோடனே நம்மளோட சுதந்திரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது இது உங்களுக்கு தெரியலீங்க. அதைத்தான் நான் சொன்னேன். மறைஞ்சிருச்சு, ஆனா மறையில சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. ஓ ஓ சரி. அதாவது திருமணத்திற்கு முன்பு அப்படிங்கிறது என்ன பருவம் அப்படின்னு சொன்னா நம்மளோட குழந்தை பருவம், இளமை பருவம் மட்டும்தான். அப்ப நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. குழந்தை பருவத்தில் நம்மளோட படிப்பு மட்டும்தான் நம்மளோட முழு நேரமா இருக்கும். இளமை பருவம் அப்படிங்கிறது நம்மளோட கல்லூரி பருவம், நம்ம வேலைக்கு போவோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு சுமையா இருக்காது. அந்த அந்த நேரத்துல மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குங்க நடுவர் அவர்களே. சரி. நம்மளோட பொள்ளாச்சி இளநிக்கு ஃபேமஸ்மா, மாட்டு சந்தைக்கு ஃபேமஸ் நடுவர் அவர்களே. ஐயோ மாட்டு சந்தையா? சரி நடுவர் அவர்களே. அந்த மாட்டு சந்தைக்கும் நம்மளோட கல்யாணத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. மாட்டு சந்தைக்கு கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்? மாட்டு சந்தையில என்ன பண்ணுவோம்? மாட்டை விற்போம். ஆமா. கல்யாணத்துல என்ன பண்ணுவோம்? மணமகளையும் விற்போம். அப்படியா? ஆமாங்க நடுவர் அவர்களே. மாட்டு சந்தையில மாட்டை நீங்க வாங்குறீங்க எங்கிட்ட இருந்து அப்படின்னா நீங்க எனக்கு மனத்தை கொடுப்பீங்க. இதே திருமணத்துல என்ன பண்றாங்க, என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேங்க, பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்ல, நான் பணத்தையும் பொருளையும் சேர்த்துதான் கொடுக்கணும். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து. இது ரெண்டாவது வித்தியாசம். ஆமாங்க. முதல் வித்தியாசம் இது. ரெண்டாவது வித்தியாசம் மாட்டை விக்கிறோம், மனுஷனை விக்கிறோம், அவ்வளவுதான். அடாடா, இந்த கருத்தை நான் எங்கேயுமே கேட்டதில்லம்மா. நல்ல கை தட்டல் கொடுக்கலாமா? மாட்டை வாங்கும் போது பணத்தை கொடுப்போம், நம்ம வரதட்சணை அப்படின்னு சொல்லி பொருளையும் பொண்ணையும் போது கொடுக்குறோம். கொடுக்கும் போது அதையும் சேர்த்து கொடுக்குறோம். சரிம்மா. இப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா நம்ம வரதட்சணை கொடுக்க வேண்டியது இல்லைங்க. இன்னைக்கு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன்னா பையனுக்கு கல்யாணம் பண்ற இடத்துல பொண்ணுக்கு நான் 50 பவுன் நகை போடணும், எங்கிட்ட இருக்கிற சொத்தை எழுதி தரணும். இப்படிதான் நம்ம தம்பி ஒருத்தர் நம்ம மதன் பாரதி நார்த் இந்தியால ஒரு ஸ்பீச்சுக்கு போனாரு. போன இடத்துல இவரோட ஸ்பீச்சை பார்த்து அவங்க ஒரு பொண்ணு ரொம்ப அட்ராக்ட் ஆகி அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ, நான் கட்டுனா இவரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நிக்குதுங்க. அப்புறம் பட்டிமன்றம் முடிஞ்சு தம்பிகிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லுது, உனக்கு என்னென்ன அசட் எல்லாம் இருக்குது, எங்கெங்க எல்லாம் சோர்ஸ் இருக்குன்னு. தம்பி அங்க எடுத்த ஓட்டம் தான் நடுவர் அவர்களே. கோயம்புத்தூர்ல வந்து நின்னாரு. அப்பா விட்டுடா சாமி, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு. அதனாலதான் நடுவர் அவர்களே இன்னைக்கு எனக்கு கல்யாணமே வந்து உட்கார்ந்து இருக்காரு. அங்க எடுத்த ஓட்டம் பட்டிமன்றத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஏப்பா அங்க ஆரம்பிச்சு இங்கதான் வந்து உட்கார்ந்து இருக்க. நடுவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சைக்காலஜிஸ்ட் டாக்டர். சைக்காலஜிஸ்ட். ஆமா. அந்த டாக்டர் கிட்ட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அது உங்களுக்கு பேரு. அந்த டாக்டர் கிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு கணவர் கூட்டிட்டு வர்றாரு. அவங்களோட கணவர் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து என்னம்மா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என் வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் கமலானே சொல்றாரு. கமலான்னு சொல்றாரு கூட அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. வீட்டுக்காரன் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என் பேரும் கமலா தாங்க. வீட்டுக்கு உங்க வேலைக்காரம்மா பேரே சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, வேலைக்காரம்மா பேர் என்ன? கமலா. உங்க பேர் என்ன? என் பேரு கமலா. அப்ப உங்களை தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அவருக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் இல்லைங்க, என் பேரை சொல்லிருவாரு அவரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நடுவர் அவர்களே. அப்படியா? டாக்டர் தம்பி அப்புறம் முடிவு பண்ணிட்டாரு, எனக்கும் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு. நம்ம போனா மேடம் மாதிரி ஒருத்தங்க ஹோட்டலுக்கு போறாங்க சாப்பிடறதுக்கு கணவர் கூட. கணவர் சொல்றாரு மெனு கார்டை பார்த்துட்டு, ஏமா உனக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுமா சொல்றாரு. இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையவே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கணவர் சொல்றாரு இட்லி ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மனைவி சொல்றாங்க, நேத்துக்கு தாங்க வீட்டுல இட்லி செஞ்சோம், இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி தோசை ஆர்டர் போட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. தோசையில எண்ணெய் அதிகமா இருக்கும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பூரி சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. வேண்டாங்க நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கணவர் சொல்றாரு, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்குமா, நீ மட்டும் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு நடுவர்களே. ஒரு அடிப்படை அப்படிங்கிறது என்னங்க, உணவு தான். உணவுலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பேருக்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நடுவர்களே குடும்ப மகிழ்ச்சியில இருக்கும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நடுவர் அவர்களே, இன்னொரு கொஞ்சம் தலைப்பு மறந்தமா இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா என்ன பேசி முடிச்சு தலைப்பு மறந்து போச்சுன்னு நினைக்கிறியா? உங்களை எல்லாம் வச்சு பட்டிமன்றம் நடத்துற மாதிரி என்ன சொல்லணும்மா முதல்ல? கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க.
ஆ. கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு தடவை நடுவர் அவர்களே. ஆ. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின் பாசா திருமணத்திற்கு முன்பா ஓகேவா? இங்க பாருங்க நடுவர் அவர்களே, ஆ. எல்லாத்தோட முகத்தையும் ஆ கலர்ஃபுல்லா லைட் இருக்குது பாத்தீங்களா? ஆ அந்த லைட் மாதிரி அவங்களோட முகத்துல பிரகாசத்தை பாருங்க. ஆ அடுத்தது சொல்லுங்க நடுவர் அவர்களே. பின்பா பாருங்க நடுவர் அவர்களே, ஆ. ஃபியூஸ் போன லைட் மாதிரி ஆயிடுச்சு முகம். அப்படியா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையம்மா. என்னங்க நடுவர்களே பாருங்க, அதை ஏமா கேக்குற ஆ. அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா. அப்படியா? அந்த அப்பதாமா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுவே உங்களுக்கு புரியலையா நடுவர்களே? அவங்க முகத்துல பாருங்க சந்தோஷம் அப்படிங்கிறது. ம். ஆகவே நடுவர் அவர்களே ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. ஆ நம்ம லீலாவதி மேடம் மாதிரி ஒருத்தங்க ஆ. நம்ம சொன்னாங்க இல்லீங்களா, ம். கணவர் போன் பண்ணாரு, ஆ. எப்ப வருவேன். அதே மாதிரி அவங்க கணவர் ஒரு நாள் வெளியில போறாரு. ஆ. இவங்க போன் பண்றாங்க, ஆ. எப்ப வருவீங்க அப்படின்னு ஒரு 2 தடவை கேட்டாங்க. ஆ. மைனா படம் பார்த்திருக்கீங்களா நடுவர் அவர்களே? அதுல பார்த்திருக்கேன். போலீஸ்காரோட மனைவி கேட்பாங்க, ஆ. எப்ப வருவீங்க ஆ. அப்படித்தான் இருக்குதுங்க நடுவர் அவர்களே இவங்க. ஆ. அப்ப கணவன் மனைவி அப்படிங்கிறது உறவு அப்படிங்கிறது ஆ. முதல்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு காலம் தள்ள என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பாசமும் நேசமும் குறைந்து கொண்டேதான் இருக்குங்க நடுவர்களே. ஆ. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆ. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஆ. நிதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான். ஆ. இதே நீங்க திருமணத்திற்கு முன்பு அப்படிங்கிறது மட்டும்தான் ஆ. உங்களோட மகிழ்ச்சி அப்படிங்கறதே இருக்கும் நடுவர் அவர்களே. ஆ. ஆ. ஒரு கூட்டுப்பறவை, அதாவது கூட்டுப்பறவை அப்படிங்கிறது பறவைகள் வந்து ஒன்னா சேர்ந்து பறக்கும், எங்க வேணாலும் பறக்கும். ஆ. ஆனா திருமணத்திற்கு பின்பு அப்படிங்கிறது அது ஒரு கூண்டு பறவை. அதனால அதோட இடத்தை விட்டு கூட்டு பறவை, இது கூண்டு பறவை. ஆ. திருமணத்திற்கு முன்பு அப்படிங்கிறது கூட்டு பறவை. அது உல்லாசமாக சுதந்திரமாக எங்க வேணாலும் சுற்றி திரியும் ஆ. அதோட விருப்பத்திற்கு. ஆனா திருமணத்திற்கு பின்பு அப்படிங்கிறது ஆ. அந்த வாழ்க்கை ஒரு கூண்டு பறவை, கூண்டில் அடைப்பட்ட பறவை எப்படி இருக்குமோ அப்படித்தான் நமது வாழ்க்கையும் என்று கூறி வாய்ப்படைத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைகிறேன். நன்றி, வணக்கம். எங்கை வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நான் சொல்றேன், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, என்ன சொல்லுங்க, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, பழனிமல முருகனுக்கு, பழமதில் சோலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, அரகர 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 கண்ணம்பாளைய கோவை பழனி முருகனுக்கு, அரகர அரகர அரோகர. ஒழுங்கா இருந்துக்கோ. பிள்ளை கட்டிட்டு போய் நீ எனக்கு நவரசத்தை ரசம் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? குடும்பம் ஒரு கோவில் சொல்றாங்கல்ல, இருக்கையா கல்யாணம் பண்ண நீ? நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழக, நீ பல்கலைக்கழகத்திலே நீ சாந்தலிகள் இல்ல கல்லூரியில வேற வேலை பார்க்கிற, பின்னி எடுத்துரும் ஜாக்கிரதை. என்ன சொன்ன? போலீஸ் கேஸ்ல நான் உள்ள போயிருவோம், ஒரு நடுவர்ல கூப்பிட்டு வச்சு தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்க? அடியடியா இருக்கு போலீஸ் கேஸ். நான் நீங்க வந்து கோபத்துல இன்னும் நடுவரமாக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லல, மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லல. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும், சுடர்களுக்கும், அம்மா நடுவர் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் தேர்ந்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இனிய வணக்கங்கள். அவ்வளவு கோபம் வந்துருச்சு. மதன் எங்க ஆசு போய் பொண்ணு கேட்ட கொடுக்கணும் சொல்றாங்க. இப்படியே பேசிட்டு அம்மா மாயண்ண வந்திருக்காங்க, நம்ம அண்ணன் பிரேம், நம்ம அப்பா பிரேம் வந்திருக்காரு, மகன் வந்து மதன் வந்திருக்காரு, நம்ம அம்மா அத்தை வந்து மதலட்சுமி வந்திருக்காங்க, நம்ம சின்னமாவரி அம்மா வந்து கூட நடத்துறதுக்கு வந்த நம்ம உமாமா வந்திருக்காமா. மாமா மின்னல் பொண்ணை பார்த்து போட்டு நல்லா செஞ்சு போட்டு அந்த பொண்ணுக்கு அடுத்து என்ன நடக்குது? அந்த பொண்ணை பார்த்ததுமே அதுக்கு வந்து ஒரே ஆசை, பொண்ணு அழகோ அழகு, அழகான அழகு. அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு என்ன ஆச்சு, அது எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும் அப்பா அப்படின்னு சொல்லி மதன் வேற சொல்லிட்டு இருக்குது, அந்த பொண்ணே வேணும்னு சொல்லி போட்டு. அதே மாதிரி எப்படா நடந்துச்சு? அம்மா தெரியாம நடந்துட்டு இருக்குது.
சிலபஸ்லயே இல்லையாமா சொல்லிட்டு இருக்கிறான். சிலபஸ் இருக்கிற வார்த்தையே படிக்காதவைய. இந்த திருமணம் அப்படிங்கறது வந்து இறைவன் கொடுத்த வரம். திருமணம் இல்லையே அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நீ யாருமே இருக்க மாட்டாங்க. கைதட்டுங்கம்மா. நம்ம அரசு இங்க இருக்க முடியுமா? எது திருமணம்? சும்மா அப்படியே தண்ட சொல்ல தெரிஞ்சுட்டு இருக்காங்க நினைக்கிறியாக்கு. ஆனா இஷ்டம் தெரியல நினைச்சிட்டு இருந்தியாக்கு. ஒழுங்கா கல்யாணம் பண்ணி குப்பை கொட்டு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? மாதரா தங்கை மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கடகமணி சரமெடுக்க ஆனந்தம் பாடு என ஆண்டோர் குரல் கொடுக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மரம் கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க. அருமை 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 சார். அடைக்கலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க ஆண்டவன் போல் உன்னை கோவில் கொண்டாட. உன்னை என்னவா நினைச்சு கொடுக்குறாங்க? ஆண்டவனா நினைச்சு கொடுக்குறாங்க. ஒழுங்க இருந்துட்டு நீ அடிக்கடியில் தான் போய் முடியும் போலக்குதே பட்டிமன்றமே. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னம் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி. 0 வாட்ஸா இருந்த பல்ப 1000 வாட்ஸா மாத்துறாங்க. 1000 வாட்ஸா மாத்தி விட்டு இருக்கிறேன். நல்ல கைதட்ட கொடுக்குறேன். கல்யாணம் முன்னாடி விரும்பியா நீ? இன்னைக்கு ஆப்பிள் பழம் மாட்டு இருந்துட்டு இஷ்டத்துக்கு வந்து பிள்ளை பேசுவியா? அண்ணன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. வீடியோ தயவு செய்து கொடுத்துருங்கன்னா நான் வீடு அனுப்பணும். புது உறவு புது வரவு மாமனார் மாப்பிள மாப்பிள வாங்க மாப்பிள மாப்பிள உட்காருங்க மாப்பிள எந்திரிங்க மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள தண்ணி குடிக்க மாப்பிள எத்தனை மாப்பிள. அதுக்கு முன்னாடி எல்லாம் உன்னை யாருப்பா மதிச்சாங்க? வெறும் பையன் வெறும் பையன் டவுசர் போட்டு அங்கேயும் தெரிஞ்ச வெட்டி பையன் வெட்டி முண்டா வீணா போன தண்டான்னு பேர் வாங்கிட்டு மாப்பிள மாப்பிள்ளைன்னு 1000 தடவை மாமனார் கூப்பிட்டு திரியாரு. எதுக்குப்பா உனக்கு இந்த பிரச்சனைன்னு அவரு கேட்கிறாரு, நான் கேட்கல. முதலாடி தைப்பொங்கலுக்கு சீரு சிறப்பு எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு வாயெல்லாம் பதறுது. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ மாப்பிளையாட்டம் இருந்துகிட்டு நீ வந்து இங்க வந்து கண்டபடியா பேசுறியா? நீ சொல்லு. வந்த வரம் பாக்குறதுக்காக நீ திருக்கு எங்க போனாரு? கோவில் கர்ப்பரட்சாம்பிகை கோயிலுக்கு போய் முல்லைவனத்து. ஆமா, முல்லைவனத்து திருக்கற்பராம்பிகை கர்ப்பரட்சாம்பிகை திருக்கோவில் போய் புள்ள வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சம்சார வரம் வாங்குறதுக்கு எங்கெங்கயோ நடந்து, அப்புறம் புள்ள வரம் வாங்குறதுக்கு அங்க நடந்து, சம்சாரம் ஆச்சு பிள்ளையும் ஆச்சு குடும்பம் ஆச்சு. இப்ப குழந்தை குட்டி மூட்டு போட்டு வந்து இங்க வந்து ஏன் சம்சாரம் அப்படி ஏன் சம்சாரம் இப்படி எதுக்கியா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? சும்மா வந்து பேசி போட்டு போயிட்டா தீர்ந்து போச்சு. இனி 60 கல்யாணம் வந்து திருக்கடவுர் நடக்க போகுது. மொத்தக்கால மண்டபத்துக்கு வா. நீ பூங்கோதை விட நம்ம புட்டணங்கொண்டீஸ்வரன் கோயில்ல உன்னை வச்சு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 60ஆம் கல்யாணம். நீ வந்து ஒழுங்கம் இருந்துக்கோ. இனிமேல இப்படி எல்லாம் பேசி பழகாத. நாக்குல வேற பல்ல போட்டு நறுக்குல பேசினானா நாக்கு கடி அழுகி போயிருக்கு. அது மட்டுமல்ல, நம்மளுக்கு வாழ்க்கை நெறிய சொல்லி கொடுத்தது யாருங்க? நம்ம பாட்டல் நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க இப்படித்தான் வாழணும்னு சொல்லி. என்னன்னு? மணப்பாறை மாடு கட்டி மாய ஊரா ஏறு ஊட்டி வயக்காட்டே உழுது ஓடு செல்லக்கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு
பொதிகை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே திருநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணே நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணே சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே நாம நமக்கு இதெல்லாம் எது சொல்லி கொடுத்தது தெரியலையா? இதெல்லாம் படிக்கலையா? நீ வேணா பொறக்காம இருந்துக்கலாமா தானே? நல்ல பாட்டை நல்லா மனப்பாடம் பண்ணி. ஆகவே இந்த சண்டைக்கு சீக்கிரமா முடிவு கொண்டுட்டு வரணுங்க சார். ஆகவே வந்துட்டேன். சரி, நான் இனிமேல் கோடீஸ்வரன் ஆகும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. அம்மா யார் யார் கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் சொல்றேன், மந்திரம் சொல்றேன், அதை மட்டும் செய்யறீங்களா? சரின்னு சொல்லுங்கம்மா. ஆனா கையை கொஞ்சம் கட்டிட்டு இருக்காது, கட்டுங்கம்மா. இப்படி இன்னைக்கு அதாவது பெண்களுடைய கையில சுக்கிரீவன், ஆண்களுடைய காலில் சனீஸ்வரன் இருக்காரு. அதனால 2 பேருமே அதாவது பாம்பனையில் பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கிறாரு. லட்சுமி அம்மா எங்க உட்கார்ந்து இருக்காங்க, காலடியில் உட்கார்ந்து கால அமுத்திட்டு இருக்காங்க. அதனால என்ன தெரியுமா, பெரிய செல்வந்தர் யாரு, பெருமாள் சாமி. அதனால இன்னைக்கு என்ன தெரியுமா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இங்க எல்லா பெண்கள் நிறைய இருக்கீங்க, வீட்டுக்கார படிக்க வச்சு கால அமுத்து 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 காலப்பட்டு அவங்களுக்கு தெரியாம கழுத்து ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காலத்தான் சொல்லிருக்கோம். இதை அவருக்கு அது ஒண்ணு வருத்தப்பட்டாதீங்க. அடுக்கு சமத்தில் நீங்க கோடீஸ்வரி ஆகணும் நான் சொல்றது கேளுங்க. அப்புறம் நீங்க வாருங்க, எப்படி ஓகோன்னு வர்றீங்க, அடுத்த வருஷம் பூரா நகரத்தோட உட்கார்ந்து இருப்பீங்க. எல்லா நகரத்தோட அட்டி பதக்கத்தோட ஒட்டியானத்தோட உட்கார்ந்து இருப்பீங்க. பாத்துங்க நகை வைக்கிற வேலைக்கு சொல்லிட்டாரு. அதனால திருமண வாழ்க்கைங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை. சிவபெருமானுடைய உடம்புல பாதியை கொடுத்துட்டாரு. பிரம்மா தன்னுடைய நாவிலே சரஸ்வதி தேவி வச்சிட்டு இருக்காரு, லட்சுமியை நெஞ்சில் வச்சிருக்காரு. இதுதான் ஐயா வாழ்க்கை. 3 பேரும் என்னையா பேச வந்திருக்கீங்க. அதாவது ஒரு கடைசி இது மட்டும் சொல்லி முடிச்சிடறோம்மா. சிவனுடைய குடும்பம், சிவன் யாரு, சிவனுடைய வாகனம் என்ன, சிவன் தலைவன், சிவனுடைய வாகனம் நந்தி. சிவனுடைய மனைவி சக்தியுடைய வாகனம் சிம்ம வாகனம். முருகனுடைய வாகனம் மயில், அதுக்கு பாம்பு வேற இருக்கு. அதே மாதிரி விநாயகருடைய வாகனம் எலி. ஆனால் இவை ஒன்றுக்கொன்று அனுசரிச்சு போகுமா? பாம்பு கொத்திட்டு போயிடும், மயிலுக்கு சண்டை ஆகாது. ஆனால் ஒன்றுக்கொன்று அனுசரித்து போவதால், விட்டு கொடுத்து போவதால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும். லட்டு கொடுப்பதால் மகிழ்ச்சி இல்லை, துட்டு கொடுப்பதால் மகிழ்ச்சி இல்லை, பட்டு கொடுப்பதால் மகிழ்ச்சி இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் திருமண வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் மழுங்காயிட்டோம். அதுதான் நல்லது, அதுதான் வாழ்க்கை என்று கூறி அருமை அருமை அருமை. பயப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு. பயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையின் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை. தைரியம் ஏத்துக்கலாம். முருகன் எதுக்கு பக்கத்துல வள்ளி தெய்வான 2 மனைவி எதுக்கு வச்சிருக்காரு? அது அவர் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தி இருக்காரு. இந்த பக்கம் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் ஐயா வாழ்க்கை. அதை அனுசரித்து போக வேண்டியது நம்முடைய வாழ்க்கை. உங்களுடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியலைகள் வீசட்டும், அன்பு அலைகள் வீசட்டும், ஆனந்த அலைகள் வீசட்டும், பக்தி அலைகள் வீசட்டும், சக்தி அலைகள் வீசட்டும், சந்தோஷ அலைகள் வீசட்டும், பிரபஞ்சலைகள் வீசட்டும், குணமாக்கும் மலைகள் வீசட்டும் என்று கூறி நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்படைந்து, வாழும் இடங்களில் எல்லாம் வளமடைந்து, பார்க்கும் இடங்களில் எல்லாம் பரவசமாகி பல்லாண்டு வாழ்க வாழ்க என கூறி எனக்கு சுக்கு காப்பியும் சுண்டலும்
பருப்பு சாப்பாடு எழுபத்தஞ்சாவது கொடுத்து என்னை சுறுசுறுப்பாக்கி என்னோடு சேர்ந்து கும்பி அடித்த தாய்மார்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த உமா அவர்களுக்கும் என்னோடு பேச வந்த அனைவருக்கும் வாய்ப்பு தந்து எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. நான் கொடுத்து வைத்தவன் இந்த கோயிலிலே வந்து என்று சொன்னார். அது மிகவும் சிறப்பானது. என்னுடைய பேர் அழைப்பதிலே இல்லை, ஆனால் அடையாமல் முருகனுடைய அருளால் அம்மா அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அழைத்து வந்தார்கள் என்னுடைய தாயை போன்று. அவர்கள் மலேசியாவிலே அழைத்து சென்று எனக்கு வெற்றி தமிழன் அவார்டு என்ற பட்டத்தை வாங்கி கொடுத்தவர். ஒரு கைதட்டு, நல்ல கைதட்டுங்க ஐயா, கைதட்டுங்க. எனக்கு வெற்றி தமிழ் அவார்டு வாங்கி கொடுத்தது அவங்க தானுங்க ஐயா. பல்லாண்டு வாழ்க்கை என்று கூறி உங்களுடைய எண்ணங்கள் தெய்வமாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை தெய்வமாகட்டும், உங்களுடைய சொற்கள் தெய்வமாகட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் முருகன் அருள் பெறட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கண்ணழகு, 3 தமிழ் அழகு, 4 திசை அழகு, 5 நிலம் அழகு, 6 முகம் அழகு, 7 நிற வானவில் அழகு, 8 தொகை நூல் அழகு, 9 நவகிரகம் அழகு, 10 மாதம் சுமக்கும் தாய் அழகு. கண்ணம்பாளையம் மக்கள்னாவே பேரழகுன்னு உட்கார்ந்துக்கிறாங்க. எதுக்கு சொன்னா, இந்த நாட்டோடைய விடுதலை போராட்டத்தில் வெள்ளைக்கார திமிருக்குன்னு ஒரு வரி போட்டான்னு சொன்னா அது கண்ணம்பாளையத்துக்கு தான் போட்டான். அப்படிப்பட்ட ஊர்ல வந்து என்ன ஆட்டம். உண்மையிலேயே கோவை பழனி, இந்த கோவை பழனி கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. மத்த கோயில் கோபுரத்துல எல்லாம் சாமியோட சிலையை வைப்பாங்க, வேற ஏதாவது பொம்மைகளை வைப்பாங்க. ஆனா உண்மையை கோவை பழனி கோயில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேச விடுதலைக்கு போராடிய மனிதர்களை தெய்வத்தின் கோபுரத்தில ஏற்றி அழகு பார்த்த ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல அந்த கண்ணம்பாளையம் தாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. உண்மையிலேயே ஒரு அருமையான நடுவர். சில நடுவர் நடிச்சு பேசுவாங்க. சேலத்து பக்கம் ஒரு நடுவர், லீலாவதி அக்காக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பாரு. கூட்டிட்டு போன பெண் பேச்சாளர் எல்லாம் வாட்டர் கேன தூக்கி மண்டையில அடிச்சு தூக்கி உட்கார வச்சு தீர்ப்பு சொல்லி வர்றதுக்குள்ள நைட் 2 மணி ஆயிரும். சில நடுவர்கள் நடிச்சு பேசுவாங்க, சில நடுவர்கள் மைக்க புடிச்சு பேசுவாங்க, சில நடுவர்கள் அடிச்சு பேசுவாங்க, சில நடுவர்கள் குடிச்சிட்டும் கூட பேசாத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா மேடைக்கு மேடை படிச்சுட்டு வந்து பேசக்கூடிய ஒரே நடுவர் எங்க நடுவர் காட்டி எல்லாம் கும்பிடு போட்டு உட்கார்றதுக்கு இல்லைங்க, தீர்ப்பு எங்களுக்கு வரும் வாபஸ் வாங்கி. உண்மையா ஒரு அருமையான தலைப்புங்க. போன மாசம் வந்து திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு பட்டிமன்றம், அங்க போயிருந்தாங்க. ஒரு நடுவர் சொன்னாரு, பெண்களை யாரிடம் இருந்து காப்பாத்தோன்னு, சாமியாரிடம் இருந்தா மாமியாரிடம் இருந்தான்னு ஒரு கேள்வி. நான் சொன்னேன், மாமியாரிடம் இருந்து 3/4 மணி நேரம் பேசிட்டு 5500 ரூபாய் பேமெண்ட் வாங்கிட்டு நேரா வந்த மேடை இந்த மேடைங்க. இந்த 3 பேரும் பாருங்க. அதுல எங்க லீலாவதி அக்காவை சொல்லி ஆகணும். பொங்கலப்பா அவங்க ஊர்ல தான் பட்டிமன்றம், ஆசாமி பட்டிமன்றம் போயிட்டுங்க. உங்களுக்கு தெரியும், கரெக்டா பூ பொறிச்சு நோம்பி அன்னைக்கு பட்டிமன்றம் வச்சதாங்க. அடுத்த நாள் கோயம்புத்தூர் வரணும்னு எல்லா பஸ்ஸும் கூட்டம். அக்கா சொல்லிச்சு, இருந்ததும் இருந்துட்டு காலையில் ஓசாமிச்சு ஒரு மத்தியானம் சாப்பிட்டு போ அப்படின்னுச்சுங்களா. வீட்டுக்கு போயிருந்தோம் பாருங்க. அடுத்த நாள் டிவில ஜல்லிக்கட்டு போட்டிருந்தா. டிவி ஜல்லிக்கட்டை பார்த்து எங்க மச்சான் அடக்கடா காலைய இப்படித்தான் அடக்கணும் அப்படித்தான் அடக்கணும்ட்டு இருந்தாரு. நான் உடனே போய் கேட்டேன், எங்க மச்சான் ஜல்லிக்கட்டுனா அவ்வளவு பிடிக்குமா? அடுத்த மாசம் வந்துங்க கோயம்புத்தூர் வெள்ளலூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குங்க, வந்து 2 காலையை அடக்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்ப சொன்னாரு, கட்டுன உங்க அக்காலையும் அடக்க முடிய மாட்டேங்குது, கட்டாடு எப்படி மாட்டேன் எப்படிதான் அடக்குதுன்னு கேட்டாரு. அப்படிதான் அடக்கி பண்ணீங்க. நான் இது பொய்யெல்லாம் சொல்லல, மேடையில வந்து பேசுறது வச்சுதான் சொல்றேன். அடுத்து உட்காந்துக்கிற பாத்தீங்கன்னா திருவேங்கடம் ஐயா, இந்த மாசத்துலயே நான் பாக்குற அதிகமான கூட்டம் 2வது கூட்டம் இந்த கூட்டம் தான். முதல் கூட்டம் எதுதான் நீங்க கேட்கலாம். போன வாரம் ஒட்டுக்கால் மடத்துல ஒரு ஒண்டாட்டி துரத்தி அடிக்கும் போது முடிச்சு வர ஒரு கூட்டம், அதுதான் அதிகமான கூட்டம். அப்படியா இருந்தாலும் அதுக்கு ஒரு கட்ஸ் எடுக்கிற தம்பி. அவ்வளவு அட்டி வாங்கினா இல்ல சலைக்காம வந்து உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு பின்னாடி சந்தோஷம்னு சொல்றாரு. சொல்லாம் போல நைட் வீட்டுல கோவை சால அடி விழுகு. அப்படியா? அங்க யார் அடி வாங்கல, நீங்க கிளப்பிட்டு கிடக்குறாரு. தம்பி வந்து லைட் எல்லாம் கஷ்ட போட்டிருக்கீங்களா? இல்லையம்மா. அதுல வந்துங்க 3வது நடுவுல உட்காந்துச்சு பாத்தீங்களா? இந்த அக்கா உண்மையா வேற யாரும் இல்லைங்க, எங்க பெரிய புள்ளதான். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது எங்க மச்சானுக்குங்க திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு போனவங்களுக்கு தெரியும், இந்த புஷ்பா தியேட்டர் கிட்ட கீர்த்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு ஒரு இருந்துச்சு. கல்யாணம் போனவங்களுக்கு தெரியும், கீர்த்தி டிபார்ட்மெண்ட் கால் வச்சு கரெக்டா 1 வருஷம் இன்னைக்கு கடை இருக்குதுங்க. கீர்த்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லைங்க, கீர்த்தி பொட்டி கடை இருக்குது. அப்படிப்பட்ட மகராசி. ஏப்பா அப்படி என்ன சொல்றது, நல்ல ஏமாற ஆச்சு அவங்களுக்கு சொல்றியா? இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பொட்டி கடை ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா இவங்க வந்து எங்க மகிழ்ச்சி சொன்னாரு பாத்தீங்களா? கீர்த்தி டிபார்ட்மெண்ட் உங்களோட ஸ்டோராமா? ஓ சரி சரி. அந்த கீர்த்தி வேற, இது வேற கீர்த்தி.
அதுல வந்து லீலாவதி அக்கா சொல்லிச்சு, கல்யாணம்னு என்ன தெரியுமா, 10 பொருத்தம் பார்த்து 9 நவகிரகம் மறைஞ்சு எல்லாம் சரிதான். நான் என்ன கேக்குறேங்க, போன வாரம் கோயம்புத்தூர்ல கல்யாணமான புது பொண்ணு 2 நாள்ல போய் வக்கீல் கிட்ட கேக்குறேன், டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. வக்கீலமா கேக்குது, என்னமா பிரச்சனை, மாமியார் மருமகள் சண்டையா, சொல்லு தீர்த்து வைக்கிறேன். இல்ல நங்கையா குழந்தையா சண்டையா, சொல்லு தீர்த்து வைக்கிறேன். என்ன பிரச்சனைமா சொல்லுமா, தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இந்த மனுஷன் தூங்கும் போது கொரட்டை விடுறானுங்க, கொரட்டை சத்தத்துல எல்லாம் தூங்க முடியலன்னு சொல்லுன்னு சொன்னா என்னங்க போயிட்டு நாடு. இத்தனை நீங்க உண்மையா மகிழ்ச்சி, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னா இத்தனை விவாகரத்து வழக்குகள் இருக்குங்க கோர்ட்ல இருக்கு. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அடுத்த வராது. வேற எதுக்குமே பதில் சொல்ல வேண்டாம். இல்ல பண்ண மாட்டேன். பண்ணாம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளையும் கெத்தா இருப்பாங்க. கண்ணம்பலத்திலே பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுநர் கெத்தா இருப்பாங்க. ஜம்மு பழனியாண்டவர் தேரோட்டம் வருதா, அவன் வாங்கலுக்கு மேட்சா வேட்டி கட்டிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான். பெரிய ஆளுங்க மாப்பிள்ள எங்க ஜம்முன்னு இருங்க மாமா, ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், அப்படி ஜம்முன்னு போயிட்டு இருப்பான். வயசு பிள்ளைங்களும் அப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி 10 மணி வரைக்கும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் மணி போன வச்சுக்கோங்க, 10 மணி வரைக்கும் தூங்க முடியாது. 6 மணி 5 மணிக்கு வந்து சோறாக்கணும். சந்தோஷமாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குமா, எங்க வீட்டுக்காரர் என்னை பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. ஏன் தெரியுமா, அவர் சமைப்பாரு நான் பார்ப்பேன், அவர் துவைப்பாரு நான் பார்ப்பேன், அவரு பாத்திரம் கழுவாரு நான் பார்ப்பேன். ஒருவேளை திடீர்னு அவர் சமைக்கும் போது எனக்கு கோவம்ச்சுன்னு வச்சுக்குவேன், அவர் குழம்பு தாளிப்பார், நான் அவரை தாளிச்சு ஊற்றுவேன். ஒருவேளை அவர் பாத்திரம் கழுவும் போது எனக்கு கோவம்ச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவர் பாத்திரத்து கழுவார், நான் அவரை கழுவி ஊற்றுவேன். ஒருவேளை அவர் துணி துவைக்கும் போது திடீர்னு எனக்கு கோவம்ச்சுன்னு வச்சுங்களேன், அவர் துணியை துவைப்பார், நான் அவரை போட்டு நல்லா கும்மி எடுத்து நினைச்சு துவைச்சு காய போட்டுருவேன். அதனாலதான் சிம்பிள். கண்ணதாசன் இதை சொல்லி நிறைவு செய்யறங்க, நேரத்தோட அருமை கருதி. கண்ணதாசன் சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி தூங்குறதுதான் தூக்கம். கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், தூக்கமே இருக்காது. பெண் குழந்தைகளுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு எழுதியிருப்பாரு பாட்டுல, மகளே காலமில்லை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே என்பாரு. அவருடைய பேரம் பிறந்திருப்பானுங்க, 6 வயசு ஆயிருக்கு, பேரனை பார்க்க போயிருப்பாரு கண்ணதாசன். அப்ப எழுதியிருப்பாரு, கல்யாணத்துக்கு பின்னாடி அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற அந்த கவிதை சொல்லு. அந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்யறங்க. அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், அன்பு குழந்தை அவன் அரையாண்டு செல்வன் அவன், இந்த வயதில் தூங்குவதே சுகமான தூக்கம் என தூங்குகிறான், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். ஏன் கண்ணை விழித்திருந்த காசியினை பார்க்குங்கள், என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியில்லா நண்பர்கள் நான்குறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகிற நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். கோடிக்கு அதிபதியாய் குறையாது வாழ்ந்தாலும், நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும் பால்பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, ஏன்னா பொண்டாட்டி வந்துருவா. ஆகவே நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது வந்தா எது வந்தாலும் வாழ்ந்துக்கலாம்ங்கிறது தாங்க எங்க வாழ்க்கை. எப்படியாவது வாழ்ந்துக்கலாம்னு சொல்றது இவங்க, எது வந்தாலும் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இனிமையான வாழ்க்கை என்று நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்கள் என்கின்ற நல்ல நம்பிக்கையில் விடம் சாய்கிறேன். நன்றி, வணக்கம். காற்றாற்றில் கரையேறி வந்தவளே, உயரத்தில் மாலையிட்டு மையத்தில் புகுந்தவளே, வல்லினத்தில் உறவேற்றி வால் கொடுத்த தன்மகளே, இனியமாய் நிற்கின்ற பல பேரை பணியிடமாய் மாற்றி என் போன்றோரை பேசவும் வைத்த தமிழே, உன்னை முதல் வணங்குகின்றேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பு ரசிக பெருமக்களுக்கு அடுத்த வணக்கம். என்ன ஒரு அழகான ஊரு, என்ன ஒரு அழகான மக்கள் பாருங்க. கண்ணு கண்ணுக்கெல்லாம் பாக்குறதுக்கு அம்புட்டு அழகா இருக்குது. இந்த மூணும் வந்து ஒரு அரை வேக்காடு, ஒரு முழு வேக்காடு, ஒரு முக்கா வேக்காடு, இன்னும் 10 பிச்சு வந்தெல்லாம் பேசிட்டு போயிருக்கேன். இதெல்லாம் கோவை பள்ளிமலை முருகனுக்கே தாகாதப்பா ஆண்டவா. இதே கேட்டு நீங்க எப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னா எனக்கே தெரியல. உண்மையாலுமே சொல்றேங்க, காசியில் நீராடினால் முத்தி கிடைக்கும், காசியில் நீராடினால் முத்தி கிடைக்கும், திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி கிடைக்கும், நமது கோவை பழனி முருகனை வணங்கினால் சக்தி கிடைக்கும், சக்தி கிடைக்கும், சக்தி கிடைக்கும். வருவர்களே, சிப்பிக்குள் இருந்தால் தான் முத்து, சிப்பிக்குள் இருந்தால் தான் முத்து. கண்ணம்பாளைய மக்கள்னாவே கெத்து கெத்து கெத்து. சர்க்கஸ்டா போடுவாங்க வேஷம், சர்க்கஸ்டா போடுவாங்க வேஷம். கண்ணம்பாளைய மக்கள்னாவே பாசம் பாசம் பாசம். 2 முட்டை கல்லம் வாங்கி தின்னு போட்டு, 4 டம்ளர் காப்பி வாங்கி குடிச்சு போட்டு, நைட்டு என்ன டிஃபன் செஞ்சு
தாங்க கேட்டேன். ஆ. அக்கா புடவை அழகா இருக்கு, ஆ. எங்க எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஆ. அக்கா சொல்லி சத்தம் போட்டு பேசாதடி. ஆ. நான் ஏன் கேட்டேன், ஏக்கா புருஷனுக்கு தெரியாம எடுத்தியான்னு கேட்டேன். ஆ. அடி போடி, நான் கணக்கானுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்தேன், நீ அதை வந்து கேக்குறியேன்னு கேக்குறாங்களே. ஆ. என்னங்க ஒரு வாழ்க்கைன்னு நான் கேக்குறேன். ஆ. இந்த பிரேமன்னா அட பகல்ல பசுமானே தெரியாதாம நைட்ல எருமை மாடு தெரியற மாதிரி கிடக்கு பேசிட்டு போயிருக்கேன். ஆ. இதெல்லாம் ஒரு பேச்சன்னு நான் கேட்க நடுவர்களே. ஆ. ஏன் கேட்கிறேன் கேட்கப்பையினா கேள்விக்குள்ள கேள்வி தெரியுற மாதிரி இருக்குது. நல்லா பேசுது பார்த்தா ஆ. அண்ணன் கிட்ட கேட்டாடா வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டேன். ஆ. எங்க வழி வாழ்க்கை ஓடுது, ஆ. கஷ்டங்கிறது பொண்டாட்டி மாதிரி கூடவே இருக்குது, ஆ. கஷ்டங்கிறது பொண்டாட்டி மாதிரி கூடவே இருக்குது, ஆ. கொளுத்தியாத கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா வந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா ஆ. இதெல்லாம் என்னங்க நான் கேக்குறேன். பெரிய அறிவாளி நீங்க டைவர்ஸ் எதுக்கு வாங்குறீங்க? நீங்க டைவர்ஸ் ஒரு 3 பேர் பேசுறது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். சொல்லுங்க மேடம். என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா நிகழ்ச்சினா எல்லாம் நல்ல சண்டை போட்டு பழகிக்கிறாங்க. அதனாலதான் ஒரே சண்டை கூட்டமா இருக்கு. கல்யாணத்துக்கு பின்னாடி வரது இல்லைங்க மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கோயில் சொன்னதுக்கு நல்லது. ஏன்கா இத்தனை பெரிய அக்கா இத்தனை பெரிய அக்கா எல்லாம் கல்யாணம் பண்ணாமையா உட்கார்ந்து இருக்காங்க, 4 விஷயம் தெரியாமையா உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு நல்ல அடக்கமா உடக்கமா உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? நீங்க ஏன் டைவர்ஸ் பண்றீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு ஆகல ஆகாது. ஊருக்குதான் போய் இப்படி பொம்பளை போட்டு பேசினா எப்படி ஆகுது கேட்கறாங்க. என் கட்டுனவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் டைவர்ஸுக்கு போறோம்? வீணா போகவே விளைக்காதவே எல்லாத்தையும் நாங்க திருத்தருக்கு தான் கல்யாணம் பண்றோமாச்சு. இங்க ஒண்ணே ஒண்ணு இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டுனா உன்னதான் கட்டுவேங்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வெட்டுனா உன்னதான் வெட்டுவேங்கிறாங்க. நான் கேட்கிறேன், மனசு கொந்தளிச்சு போயிருக்கு. நான் பேர் வந்துட்டாங்க மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறியா பின்னாடி பேசுறியா? என்னம்மா பேசுற? எனக்கே ஒண்ணு கல்யாணத்துக்கு பின்னாடி தாங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றோம். அப்படியா? ஒரு பொண்ணுக்கா வீட்டுக்குள்ள காலடி வச்சா தாங்க ஒரு குடும்பமே நல்லா இருக்கு நடுவர். நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க பந்தக்கால் போட்டு வந்தா தான் ஆண்கள் எல்லாம் சொந்தக்காலே நிக்க முடியும் இல்லையா? கடல கை கொடுக்கக்கா சொல்லுங்க பாக்கலாம். நாங்கெல்லாம் தலை குடிச்சு தாலி கட்டினா தான் இன்னைக்கு இருக்கிற சமாளிக்கிற ஆண்கள் தலை நிமிந்து நடக்க முடியும். நான் சொல்றேன் சொல்லுவேன் பையா புருஷன் சொன்னாவே கேட்க மாட்டேன். சத்தம் போட்டு பேசுறா, தண்ணி குடிச்சிட்டு பேசணும்னு கொண்டு போய் கொடுக்குற. அப்படி என்ன எனக்கு மைக்கே வேணா சவுண்ட் கூட கம்மி பண்ணிக்கங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எங்க முருக 6 படம் முருக 6 கல்யாணம் பண்ணிட்டு 6 படையிலையும் அப்படியே அழகழகா வளம் வந்துட்டு இருக்காரு. இந்த பிரம்மச்சாரியா வந்து விநாயகர் என்னங்க பண்றாரு? எங்க முருகனாவது ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணி அழகா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் பண்ணாத சத்தியமா நம்பவே கூடாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா குட்டிச்சவரா உட்கார்ந்துட்டு வரப்போற அத்தனை புனைய சைட் அடிக்கிறது கல்யாணம் ஆகாது. என்ன கேக்குறேன் நானு, எதுங்க மகிழ்ச்சி நான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்றதெல்லாம் வாழ்க்கையாங்க வாழ்க்கை நான் கேக்குறேன். எனக்கு கொலையே நடக்குதேம்மா, தண்ணி குடிச்சு குடிச்சு நான் பண்ணி பேசுற போலக்குதே. கல்யாணம் ஏங்க நான் முன்னே ஒண்ணு சேர்ந்து மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர் சுத்துறதாங்க மகிழ்ச்சி, பைக்ல ஃப்ரெண்டோட சுத்துறதாங்க மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போய் எல்லா பார்ட்டியும் கொண்டாடிட்டு கல்யாணத்தையே தடுத்து நிறுத்ததாங்க மகிழ்ச்சி. அது இல்லைங்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில ஏத்தீங்களா மகிழ்ச்சி? ஊருக்குள்ள நம்ம கால் எடுத்து வச்சா வந்தவங்க எல்லாம் வாங்க நான் வாங்கக்கான்னு கையெடுத்து கும்பிடுறாங்களே அதுதாங்க மகிழ்ச்சி. பிரம்மச்சாரியா வாழ்றதாங்க மகிழ்ச்சி. நல்ல அறிவான நல்ல குழந்தைகளை பெத்தெடுத்து ஊருக்கு நல்லபடியா பேர் வாங்கி கொடுக்கணும், அதுதாங்க மகிழ்ச்சி சொல்லணும். அப்படின்னா இதுகளெல்லாம் ஆறு தெரியுங்களா? தானா தின்னு வீணாவா போறது இதுகள்லாம் சரிங்களா? நாங்கெல்லாம் ஊருக்கு நல்லது செஞ்சு வாழ்றோம். எல்லாம் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த பிரேமனை கொண்டாட்டி கதன்னு எனக்கு தான் மேடம் தெரியும். கொரோனா காலத்துல நான் எங்க மாமியார் அம்மாட்ட பேசுறதை விட பிரேமனை கொண்டாட்டிக்கிட்ட பேசி காலம் போச்சு. ஏன் இப்படி புலம்புற அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்கக்கா, என் புருஷன் நல்ல நாளே 2 படி அரிசி திம்பாரு, 2 படி அரிசி சாப்பாடு ஆக்கணும். கொரோனா காலத்துல 4 படி ஆக்கி போட 10 தின்னுட்டே இருக்காருங்க. என்னங்க ஒரு வாழ்க்கைன்னு நான் கேக்குறேன். இப்படி இருந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க பீப்பாய் மாதிரி ஆயிட்டான். என்ன ஒரு சொல்றேன் நானு, ஏங்க உண்மையா சொல்றேங்க, வீட்டுல சண்டை இருக்கு இல்லாம போகுமாக்கா? போகுமா? அன்னைக்கெல்லாம் பாருங்க எனக்கு எங்க மாமியாருக்கு சண்டை, சரி. எங்க வீட்டுக்கார் வந்தாரு, நான் கேட்டேன் ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும், ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும் கேட்டேன். எங்க வீட்டுக்கார் அம்புட்டாருக்கா பதில் சொன்னார் பாருங்க, 2 பேர் வெளியில போங்கடி எனக்கு வேற கால் இருந்தா போதுன்னு சொல்றாரே. என்ன பண்றது சொல்லுக்கும் பாத்துக்கோங்க. ஆனால் நீ என்னமா பண்ண? என்னென்ன சாதாரண
பேச்சுவார்த்தை தான். ஆ. பேச்சுவார்த்தைக்கு இத்தனை பிரச்சனை வந்துருச்சு. ஆ. அக்கா, எனக்கும் நானும் ஒரு பெண் ஆசைப்பட்டேன்க்கா. ஆ. ஒன்னே பெரிய ஆசையெல்லாம் இல்ல. ஆ. ஒரு 10 பவுன் நகை ஆற வேணும் ஆசைப்படல. ஆ. லோலாக்கு ஜிமிக்கி வேணும் ஆசைப்படல. சரி. இந்த குட்டியாருக்கு ஒரு ஒட்டியான வேணும் ஆசைப்படல. ஆ. ஒன்னும் ஆசைப்படல. ஆ. மாமா என்ன ஒரே ஒரு டைம் ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போங்கமான்னு சொன்னேன். ஆ. ஒரு தப்புங்களா மேடம்? தப்பு இல்லம்மா. தப்புங்களா? கேளுங்களா? என் புருஷன் சொல்றாரு இருந்ததா இருந்துட்டேன். ஆ. இருந்ததா இருந்துட்டேன். ஆ. ஒரு 5 மாசம் வெயிட் பண்ணு. ஆ. எலெக்ஷன் வந்துரும். ம். எலெக்ஷன் வந்து இப்பதான் பொம்பளைக்கெல்லாம் பஸ்ல ஃப்ரீன்னு சொல்லிருக்காங்க. ஆ. எலெக்ஷன் முடிஞ்சா ஏரோப்ளேன்ல ஃப்ரீயா சொல்லுவாங்க. போராடி சொன்னா ஆ. மனுஷ வாழ்க்கை பார்த்து அதையும் நாங்க தலிச்சுட்டு வாழ்றோம். ஆடா. ஏங்க கல்லானாலும் கணவன், கோட்டனாலும் கொண்டவன், ஆ. கட்டிங்கனாலும் கணவன் சொல்லி நாங்க வாழ்த்துட்டு இருக்கோம் நடுவரே. சப்போஸ். ஆ. நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க நாங்கெல்லாம் வந்து ஒரு காலடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆ. புருஷன் சொல்றது கேட்கணும், மாமியார் சொல்றது கேட்கணும், கொழுந்தனார் சொல்றது கேட்கணும், அந்த வீட்டு நாய்க்குட்டி சொல்றது கூட நாங்க கேட்டு வாழ்றோம். எதுக்கு வாழ்றோம்? ஆ. எதுக்கு வாழ்றோம்? என்னம்மா? கடைசி வரைக்கும் நம்ம இந்த உலகத்துக்கு நல்லபடியா ஒரு குடும்பம் தலைநிமிர்ந்து நடக்குதுன்னா அந்த வீட்டுக்கு வந்து மருமகனாலதாங்க குடும்பம் தலைநிமிர்ந்து நடக்குது. ஆமா, கண்டிப்பாம்மா. இவங்க மட்டும் வெட்டமரமா வீட்டுல இருந்தா குடும்பம் தலைஞ்சிருமா? ஏங்க ஒண்ணு இந்த கோயிலுக்கு வரி செலுத்துறது சொல்லுவாங்க நடுவரே. இந்த கோயில் வரி, மங்கிலி வரி, கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரிக்கெல்லாம் வரி வாங்குறாங்களா? இல்லம்மா, வாங்க. என்ன கேக்குறாங்க? ஆ. கல்யாணம் ஆன திருமண வரி, மங்கிலி வரி ஒரு கோயில கூட உங்களை முன்னெடுத்துனா திருமணம் ஆயிருந்தா தான் நிறுத்துவாங்க நடுவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. அரசனாகட்டும், ஆண்டியாகட்டும், அம்பாடியாகட்டும், 50 கார் வச்சுட்டு சொத்து வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கட்டும். என்ன கேக்குறாங்க கல்யாணம் ஆனா? ஏப்பா உனக்கு எத்தனை புள்ள குட்டி, வீட்டுல எத்தனை பசங்க? நீங்க குழந்தை செல்வத்தை விட 1000 செல்வம் இருந்து என்ன பயன் நடுவர் அவர்களே? குழந்தை பெற்றுக்கணும்னா கல்யாணம் ஆகாதான் குழந்தை பெற்றுக்க முடியும். இதெல்லாம் என்ன கோஷ்டி தெரியுமா? கல்யாணம் ஆகாமையே குழந்தை பெற்றுக்கிற ஐடியா வச்சுட்டு இருக்கிற கோஷ்டிங்க. அப்படிப்பட்ட கோஷ்டிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ற சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் பேச விடலாம் நடுவர் அவர்களே. ஏங்க உண்மையா சொல்றேன், நிஜமா சொல்றேன். நான் சமைக்கிறதுல மட்டும் நினைச்சுக்காதீங்க. சமைக்கிறதுல மட்டும் நினைச்சுக்காதீங்க. நான் புதுசா கல்யாணமான மருமகளுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் மேடம். மூணே ஒரு டிப்ஸ் சொல்றேன். உண்மையாலுமே நானெல்லாம் எங்க மாமியார் சமைச்சு நானும் சாப்பிட்றேன், என் பிள்ளையும் சாப்பிட்றேன், எங்க வீட்டுக்காரும் சாப்பிடுறாங்க. எங்க நானும் பார்த்தேன். நம்ம கடையில மாவு வச்சு இட்லி சுடுற வேலை ஆகாது. நமக்கு வாய் மட்டும்தான் பேச தெரியும். சரிங்களா? நாங்க சத்தியமா சொல்றோம், நானெல்லாம் வீட்டுல சத்தம் போட்டு பேச மாட்டேன். ஆனா இங்க தலைப்பு கொடுத்தா தான் பேசுவேன். எங்க மாமியார் சொல்றது பார்த்து நம்பி இல்லம்மா. நீ இப்ப பேசுற பார்த்தாலே தெரியும் நீ சத்தம் போட்டு பேச மாட்டேன். எங்க மாமியார்ல தலைப்பை இல்லாம 4 நாள் பேசுவாங்க. அந்த மாதிரி யாரும் தலைப்பு கொடுத்தாதான் பேசுவோம். மாமியார் தலைப்பு இல்லாம பேசுவாங்க. உண்மையா சொல்றீங்க. மருமகளுக்கெல்லாம் புதுசா ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். என்னைக்குமே நீங்க என்ன பண்றோம், உங்க அத்தைய உங்க மாமியார அத்தையும் சொல்லக்கூடாது, மாமியாரும் சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லணும். அம்மா அவங்க கிட்ட போய் என் புருஷன் சத்தியமா சொல்லிடக்கூடாது. நல்லா ஒரு சத்தியமா சொல்லிடக்கூடாது. அத்தை உங்க புள்ள, உங்க புள்ள நீங்க அரைச்சு சுட்ட இட்லினா 4 இட்லி சேர்த்து சாப்பிடுறாருங்க. என் கையில ஒரு மண்ணை இல்லைங்க. நீங்க மட்டும் சுட்டு கொடுத்தீங்கன்னா என் புருஷன் புசு புசுன்னு வருவாங்கன்னு சொல்லி பாருங்களேன். கிளவி காலையிலேயே எந்திரிச்சு மாவு அரைச்சு இட்லி சுட்டு எனக்கும் சேர்த்து வைக்கிறேன். கண்ணம்பரிய மக்கள் எல்லாம் நல்லா கேட்டீங்களா? இனிமேல் இந்த டிப்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. வாழ்க்கையில செழிப்பா இருக்கீங்க. உண்மையா சொல்றேன். அடுத்தது நான் சொன்னேன், அத்தை அத்தை நான் என்ன துணி துவைச்சாலும் அழுக்கு போகவே மாட்டேங்குது. பையனுக்கு கஷ்டப்படுறாரு. ஒரு பளபளப்பே இல்லைங்கிறாரு. நீங்க உங்க கையால துவைச்சு கொடுத்தீங்கன்னா எங்க மாமா துணி பளபளக்கலையா இல்ல வீட்டுக்காரே பளபளன்னு இல்லையா? அதை சொல்ல முடியும், சொல்ல முடியும். நீங்க கையால துணி துவைச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே எங்க வீட்டுக்காரர் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி நடந்து போவாருங்க. எங்க மாமியார் எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமான மட்டன் குழம்பு நான் வைக்க மாட்டேன் நடுவர்கள். எங்க அத்தை சத்த நீங்க அரைக்கிற மட்டன் குழம்பு கண்ணம்பாளையம் ஏரியாவே மணக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கீங்களேன். எங்க அத்தை எனக்கு சமைச்சு கொடுத்து எங்க அம்மாவுக்கு சேர்த்து சமைச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கனால குடும்ப சந்தோஷமா இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னங்க கஷ்டம் உண்மையாவே அக்கா சொன்ன மாதிரி சத்தியம் சம்சாரம் சாமி அவதாரம் எத்தனை பெண்கள் இந்த உலகில் இருந்தால் என்ன நடுவர்களே, பொண்டாட்டி மாறி ஒருத்தர் இல்லைன்னா உங்களுடைய நிலைமை நடு தெருவுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்களா? ஒரு வீட்டுல 1000 வாசப்படி இருக்கலாம், திண்ணை இருக்கலாம். சரிங்களா? அஸ்திவாரம் என்பது கட்டுற பொண்டாட்டி மட்டும் தான் நடுவர்களே. சரிங்களா? ஒரு மனுஷன் பணம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், பணம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா மகிழ்ச்சியாவும் ஒழுக்கத்தோட வாழணும் அப்படின்னா அவன் திருமணம் இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். உண்மைங்களா? நீங்க உண்மையா நல்லா வாழ்ந்த
மனுஷங்களை போய் கேட்டு பாருங்க. எங்க ஐயாலாம் வாழ்ந்த மனுஷன். எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னாரு. அதான் ஆவேசமா பேசிட்டு போயிருக்காருமா. எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னாரு. இவர் சொல்லலாம், 2 பேரை பேத்தி எடுத்து இவர் சொல்லலாங்க. வாழ்க்கை எப்படி வாழணும்னு இவர் சொல்லலாங்க. உண்மையா ஒரு ஆளை கேட்டு பாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? வாழ்ந்த வாழ்க்கை கடைசியில எங்க என் பொண்டாட்டி 20 வயசுல அழகா தெரிஞ்சான், 30 வயசுல அறிவா தெரிஞ்சான், நான் 50 வயசுலதான் என்ன புரிஞ்சுக்கிட்டா அவன் ஒருத்திதான் எனக்கு தோணுச்சு, 60 வயசுல அவள் இல்லாம நான் இல்லைன்னு தோணுச்சு, 70 வயசுல அவள் தான் நான் என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்ததே பாத்தீங்களா? அதுதான் உண்மையான திருமண வாழ்க்கைன்னு சொன்னா இன்னைக்கு அதுதான உலகத்திலேயே மகிழ்ச்சி தரக்கூடியது. இது எல்லோரும் பின்பற்றினால் மட்டுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். 6 பேரும் பேசி முடிச்சுட்டாங்க. நிறைவா நம்ம ஒரு தீர்ப்புக்கு வந்தாகும். இப்ப பாருங்க, இவங்க 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்க? திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா சுதற்றவர்களோடு இருந்தோம், உறவுகளோடு இருந்தோம், நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா? சின்ன வயசுல நம்ம இருந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அது தனியான சந்தோஷம் தான். சுதந்திரம் நமக்கு இருந்தது. எங்க வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருந்தது. அது ஒரு வகைக்கு சந்தோஷம் தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு 20 வயசு வரும் பொழுது இந்த சந்தோஷம் போதும்னுங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள யாருக்காவது வருதா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு கல்யாணமாக ஒரு வீட்டுக்காரர் வருவார்னு பெண்களா இருந்தா அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஆண்களா இருந்தா நமக்குன்னு ஒரு பொண்ணு வருவான்னு நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறோமா இல்லையா? அப்ப அங்கேயே ஒரு கேப் நமக்கு விடுகுதுன்னு தானே அர்த்தம். நம்மளுடைய மனசு பரிபூர்ண சந்தோஷம் இதுவே போதுங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அடுத்து நம்ம இதை பத்தி யோசிக்காம தான் நம்ம இருக்கணும். ஆனா நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? நமக்கு மகிழ்ச்சி என்பது பரிபூர்ணமாக சின்ன வயசுல நமக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு இதுல இல்லையா? அடுத்தது பாருங்க, இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 86 லட்சம் ஜீவராசிகள் இருக்கிறது. இந்த 86 லட்சம் ஜீவராசிகள்ல மனிதனுக்கு மட்டும்தான் குடும்ப உறவுகள், திருமணம், கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம் இல்லைங்களா? நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா இதுக்கு? கேட்டா மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்குது. இத்தனை ஜீவராசிகள்ல மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்குது. எது சரி எது தப்பு, நாம எப்படி உறவுகளோடு இருக்கணும், எப்படி கூடி வாழ வேண்டும், நமக்கு நாளைக்கு என்ன தேவை, நம்மளுடைய சந்ததிகளை நாம் விட்டு செல்ல வேண்டும்ங்கிற எண்ணம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு பகுத்தறிவு இருக்குதுங்கிற காரணத்தினால இதையெல்லாம் யோசிக்கிறேன். அப்போ கண்டிப்பா ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுது முழுமை அடைகிறதுன்னு பார்த்தோம்னா திருமணத்தின் போது நம்முடைய வாழ்க்கை என்பது முழுமை அடைகிறது. ஏன்னா நம்மளுடைய அமைப்பே எப்படி இருக்குது? மனிதர்களுடைய அமைப்பு வாழ்க்கை முறைன்னு எடுத்துட்டோம்னாலே அது கணவன் மனைவியோடு சேர்ந்த வாழ்க்கை முறை தான். இவங்க ஏற்கனவே சொன்னாங்க, கடவுளே எப்படிதான் இருக்காங்க? குடும்பத்தோடு தான் இருக்காங்க இல்லையா? கணவன் மனைவியோட தான் இருக்காங்க. சிவன் என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய உடம்பிலே சரிபாதி தன்னுடைய மனைவி கொடுத்திருக்காரு. விஷ்ணு தன்னுடைய நாபி கமலத்திலே, விஷ்ணு தன்னுடைய மார்பிலே லட்சுமி வச்சிருக்காரு. பிரம்மா தன்னுடைய நாபி கமலத்திலே மனைவி வச்சிட்டு இருக்காரு. அப்போ கடவுளே என்ன சொல்றாங்க? குடும்பத்தோடு நீ வாழ்வதுதான் சிறப்பான உறவு முறைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப குடும்பத்துக்கு முன்னாடி, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கு பாருங்க. பசங்களா இருந்தா என்ன மரியாதை கிடைக்கும்? வெட்டி முண்டம், வீணா போன தண்டம், உதவாக்கரைங்கிற பேரு பசங்களுக்கு. பொண்ணுங்களுக்கு என்னென்ன? பொண்ணுங்களுக்கு என்ன பேரு? அதாவது முதிர்கண்ணிங்கிற பேரு, கல்யாணம் ஆகாதவ, இன்னும் சும்மா தெரிஞ்சிட்டு இருக்கிறவ, இந்த மாதிரி ஏதோ பேர் சொல்றாங்க இல்லைங்களா? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சமுதாயத்திலே நமக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லைங்களா? இல்லை நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்க வந்தா கூட குடும்பத்தோட கணவன் மனைவியா இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாக்க அவங்களுக்கு ஒரு திருமண அழைப்பு வைப்பாங்க இல்லையாமா? இதே பாருங்க, ஒரு ரேஷன் கார்டு புதுசா நமக்கு வேணும், கணவன் மனைவி குடும்பம் உருவாச்சுன்னு சொல்லி சொன்னா ரேஷன் கார்டே முழுச வைக்கிறாங்க இல்லையா? இப்ப இவங்க சொன்ன மாதிரி மாங்கல்ய வரி அப்படின்னு குடும்பத்துக்கு வசூல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு திருமணமானா மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும் இல்லைங்களாமா? அப்போ ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு வச்சுங்களேன், கணவன் மனைவியா இருந்து ஆசீர்வாதம் பண்றதா நமக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப பாருங்க, திருமணமானவங்களை என்ன பண்றாங்க? திருமணமான சுமங்களை கணவன் மனைவியோட நின்று வச்சுதானே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா,
நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுது முழுமை அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் செய்யும் பொழுதுதான் முழுமை அடைகிறது. அதற்கப்புறம் மனிதனுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கடமை என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததிகளை இந்த சமுதாயத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு கடமையாக மனித குலத்திற்கு இருக்கிறது. வாழைக்கண்ணை பாருங்க, வாழைக்கண்ணை என்ன பண்ணுது? தங்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குது, ஆனா கன்றை மட்டும்தான் சேமிக்கிறது. என்னுடைய தம்பி பிரேம் எப்பொழுதுமே இதை சொல்லுவான். எப்படின்னா, வாழை என்ன பண்ணுது? தங்கிட்டு இருக்கிற கொலையை கொடுத்துருது, வாழைப்பழத்தை கொடுத்துருது, வாழைப்பூவை கொடுத்துருது, தண்டை கொடுத்துருது, இலைய கொடுத்துருது, எல்லாமே கொடுத்துருது. அது என்ன வச்சுட்டு போகுது? தன் காலடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கன்றை மட்டும்தான் விட்டு விட்டு செல்கிறது, இல்லைங்களா? தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியை மட்டும் இந்த சமுதாயத்திற்கு விட்டு செல்ல வேண்டும். இதுதான் இதுல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நீதி. இப்போ கோவிட் வந்தது யோசிச்சு பாருங்க. கோவிட் வந்த போது என்னாச்சு? எத்தனையோ குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வந்துச்சு. அப்பெல்லாம் யாரு சமாளிச்சாங்க? கணவன் நிறைய பேர் வீட்டுக்கு பொருளாதாரத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கல, சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கல. மனைவிமார்கள் சேமித்த காசுல தான் அந்த குடும்பமே நடந்துச்சு, நம்ம சொல்ல முடியுமா? மனைவிமார்கள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய அது வீட்டுல ஒரு அஞ்சரை பெட்டி வச்சிருப்பாங்களே, அஞ்சரை பெட்டியில சேமிச்சு வச்ச காசுல தான் நிறைய பேர்த்தோட குடும்பமே நடந்துச்சு, இல்லையாமா? நிறைய கணவன்மார்களுக்கு ஏன்னா அவங்க வெளியில போயிட்டு வரும் பொழுது கோவிலை பார்த்து மனைவி கணவனை பார்த்துக்கிட்டாலா இல்லையா? இப்போ ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக என்னென்னவெல்லாம் தியாகம் பண்றா அப்படிங்கறத நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? சாப்பாடு தனக்குன்னு பிடிச்சது எதையுமே ஒரு மனைவி சாப்பிட்டுக்கிறது கிடையாது, இல்லையா? தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்துதான் மனைவி சமைக்கிறான், இல்லைங்களாமா? ஒரு பொருளாதார கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படிதான் தங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கணவனுக்கு கொடுக்குறான். தங்கிட்டு இருக்கிற நகை நட்டாகட்டும், எவ்வளவு பிசினஸ்ல லாஸ்ன்னு வெளியில இருந்து கணவன் வந்து சொல்றான். ஆனா மனைவி என்ன பண்றா? தங்கிட்டு இருக்கிற பொருள்களை எல்லாம் கணவனுக்காக கொடுக்குறான், இல்லைங்களா? இப்ப உயிருக்கு போராடுறான்னு வச்சுங்க கணவன், அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியல, போராடுறான்னு வச்சுங்க. இப்ப மனைவி என்ன பண்றா? கோலவிலியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கனியம்மா, இங்கசனியா, குங்கும கோதையை, அன்னைய சோதையை, செந்தூர தெய்வானை, சிங்கார ரூபிணி, அன்னை விசாலாச்சி, சௌதம்ப விருப்பாச்சி, சுந்தர நீலிய, சௌந்தர மாலி, வள்ளியம்மா, எங்கள் அல்லியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, அடி அங்காளம்மா, எங்கள் செங்காலம்மா, அருள் முப்பத்தம்மா, அருள் முப்பத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி செங்காரி உமையாத்தா, மண்மாரி பன்மாரி செல்லாயி சிறம்பாயி ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வீரு துணையாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வீரு துணையாரம்மா. குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு? அவன் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கோடு வந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா. நடிகேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். மடிகேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் மடிப்பிச்சை கேட்கிறா, மாங்கல்ய பிச்சை கேட்கிறான்னா ஒரு பெண் மட்டும்தான் கணவனுக்காக செய்ய முடியும், இல்லைங்களாம்மா? வேற யாராவது செய்ய முடியுமா? அப்ப கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படிப்பட்ட உறவுன்னு பாருங்க. இப்போ திருமூலர் சொல்றாரு, என்ன சொல்றானா, தாயோடு அறுசுவைப்போம்னு சொல்றாரு. அம்மா இல்லைன்னா அம்மா சமைச்சு கொடுத்த பக்குவமான உணவு போயிடும். தந்தையோடு தாம் பெற்ற கல்வி போகும். அப்பா என்ன சொல்லி கொடுப்பாரு? கல்வியை கற்றுக் கொடுப்பார், அவரு போயிடுவார். உற்றார் உறவினரோடு தோல்வழி போயிடும். சேயோடு தாம் பெற்ற செல்வம் போயிடும். பொத்தாளியோடு எல்லாம் போயிடுங்க. மனைவி உனக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா எல்லாமே போயிடும்னு திருமூலர் சொல்றார். அப்ப கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பந்தம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. இப்ப கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் இருவருக்கும் இடையே உள்ள இருக்கக்கூடிய திருமண பந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பந்தம் அப்படின்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜா அரியணை சூட்டுவாங்க இல்லையா, அரிய முடி சூட்டி வைப்பாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையாமா? அரியணையே அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, முடி சூட்டி வைப்பாங்க. அப்படி முடி சூட்டுவதற்கு கூட அந்த பையனுக்கு, அதாவது இளவரசனுக்கு திருமணம் ஆயிருந்தா மட்டும்தான்
முடிசூட்டக்கூடிய நிகழ்வு அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு வந்திருக்கு. அப்பதான் அவனுக்கு குடும்ப பொறுப்புங்கிறது என்னன்னு தெரியும். அப்பதான் தன்னுடைய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்கன்னு அவனால உணர்ந்துக்க முடியும். அவன் தேவையான தான தர்மங்களை அவன் செய்ய முடியும். தான தர்மம் செய்ய கூட கல்யாணம் வேண்டதான் தான தர்மம் செய்ய முடியுமா? அதே மாதிரி ஒரு புனித தலத்திற்கு தீர்த்த யாத்திரை போகணும்னு சொல்லி சொன்னா கூட கல்யாணமாகி குடும்பத்தோட போகக்கூடிய வழக்கம் தான் அந்த காலத்து வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இல்லையாம்மா? அப்போ திருமணம் என்பது, திருமண பந்தம் அப்படிங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க இல்லைங்களா? குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம், திருமணம் என்பது எவ்வளவு முக்கியம். உங்க சொன்ன மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. சின்ன வயசுல ஒரே குடும்பத்துல ஒரே இடத்துல வாழ்ந்த அக்கா தங்கச்சிக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை வருது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கணவன் வாழ்றான், ஏதோ ஒரு இடத்துல மனைவி வாழ்றான். ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துல நம்ம முடிச்சு போட்டு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லி சொன்னா இடையில பிரச்சனைகள் வரதான் செய்யும் இல்லையா? ஆனால் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து பெண்களும் தன்னுடைய கணவன்மார்களோடு அன்பாக குடும்பம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய இந்தியாவிற்கே பெருமை சேர்ப்பது குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைங்களா? நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். நாம இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்பில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் ஆடும் தெய்வம் நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் செல்வம், நீதானே எங்கள் திருக்கோவில் விளக்கு, நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. இது மனைவி பாடுறோம். மகராசி வதனம் மலங்காலே போதும் வேறேது உலக, ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படின்னு ஒரு பாடல் அழகா சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ குடும்பம்ங்கிற உறவுதான் மனிதனை முழுமையடை செய்கிறது. அதனால் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பின்பே 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 என்ற தீர்ப்பை இந்த மன்றம் சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம். நம்முடைய சஞ்சு மாப்ஸ் ஈஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்ததாக திருமதி சரண்யா அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்முடைய ராஜ்பிரியா அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்ததாக வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இதபாணிக்கு அரோகரா. அன்பு சார்க்கும் நடுவரப்பு பெருந்தகை அவர்களுக்கும் கண்ணம்பாளையம் கோவை பழனி அருள்மிகு பழனியாண்டவர் அறக்கட்டளை சார்பாகவும் கண்ணம்பாளையம் ஆண்டோர் பெருமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். முருகப்பெருமானுடைய திருவருள் பெருங்கருணை அவர்களுக்கு நீக்கமர நிறைந்து அவர்கள் என்றென்றும் நீடு பெருஞ்செல்வம் நித்தம் பெரும்புகழ் பெற்று வாழ்வாங்கு வாழ முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு